because we are kings and our words matter. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிட அழிவில்லா அன்பினிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பினுக்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிட அழிவில்லா அன்பினுக்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிட அழிவில்லா அன்பினுக்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பினுக்கே. அவரின் நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். அவரின் நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னர் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிட அழிவில்லா அன்பினுக்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பினுக்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிட அழிவில்லா அன்பினுக்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பினுக்கே. வளம் நீரை பூமி மாறும் காலங்கள் வான்மழை சூரியன் படைப்பின் சந்தோஷம் அளித்து உயிர் மூச்சில் கலந்தார் ஸ்தோத்தரிப்போம். வளம் நீரை பூமி மாறும் காலங்கள் வான்மழை சூரியன் படைப்பின் சந்தோஷம் அளித்து உயிர் மூச்சில் கலந்தார் ஸ்தோத்தரிப்போம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிட அழிவில்லா அன்பினுக்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பினுக்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிட அழிவில்லா அன்பினுக்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பினுக்கே. மண்ணும் அதன் நிறைவும் விண்ணும் அவர் முன்பு மகிழ்வில் திளைக்கட்டுமே. கர்த்தர் ஆள்கின்றார் என்னும் முழக்கத்தில் சிருஷ்டி இணையட்டுமே. மண்ணும் அதன் நிறைவும் விண்ணும் அவர் முன்பு மகிழ்வில் திளைக்கட்டுமே. கர்த்தர் ஆள்கின்றார் என்னும் முழக்கத்தில் சிருஷ்டி இணையட்டுமே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிட அழிவில்லா அன்பினுக்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பினுக்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிட அழிவில்லா அன்பினுக்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பினுக்கே. மண்ணும் அதன் நிறைவும் விண்ணும் அவர் முன்பு மகிழ்வில் திளைக்கட்டுமே. கர்த்தர் ஆள்கின்றார் என்னும் முழக்கத்தில் சிருஷ்டி இணையட்டுமே. மண்ணும் அதன் நிறைவும் விண்ணும் அவர் முன்பு மகிழ்வில் திளைக்கட்டுமே. கர்த்தர் ஆள்கின்றார் என்னும் முழக்கத்தில் சிருஷ்டி இணையட்டுமே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிட அழிவில்லா அன்பினுக்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பினுக்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிட அழிவில்லா அன்பினுக்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பினுக்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிட அழிவில்லா அன்பினுக்கே. ஸ்தோத்திரங்கள் துதி
எல்லாரும் பாடும். நீரே கிறிஸ்தேசு, நீரே கர்த்தர், நீரே யெகோவாயன் தேவன். நீர் எல்லாரும் மறுபடியும். நீரே கிறிஸ்தேசு, நீரே கர்த்தர், நீரே யெகோவாயன் தேவன். ஆண்டவர் நீரே, ராஜனும் நீர், மாவல்ல மீட்பர் நீரன் தேவன். நீர் எல்லாரும் ஆண்டவர் நீரே, ராஜனும் நீர், மாவல்ல மீட்பர் நீரன் தேவன். யெகோவா ராஃபா, பரிகாரி, உன்னதமானவரின் தேவன். நீர் யெகோவா ராஃபா, உன்னதமானவரின் தேவன். யெகோவா ஈரே, அருள்வீர், பாதுகாத்திடுவீர் என் தேவா. நீர் யெகோவா ஈரே, யெகோவா யெகோவா ராஃபா, பரிகாரி, உன்னதமானவர் என் தேவன். நீர் யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, நம்முடைய கர்த்தர் யெகோவா ராஃபாவா இன்றைக்கும் இருக்கிறார். அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு அவர் அப்படிதான். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொன்னார். இன்னைக்கு அவர் நம்முடைய பரிகாரியாக இருக்கிறார். நம்மை குணமாக்குகிறவராக, சுகமாக்குகிறவராக, வியாதியிலிருந்து நம்மை மீட்கிறவராக, காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். யெகோவா ஈரேவாய் இருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன். யெகோவா ஈரே
தந்தையாம் தெய்வா நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாகினே. யெகோவா பரிசுத்த உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் என் சமாதானம் தந்தி என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேச, என் மேலே அன்பு கூர்ந்தீ. என்னையே மீட்க உம்மையே தந்தீ. உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் இருந்தாலே எல்லாம் இருந்த மாதிரி தான். அவர் மூலமாக எல்லாம் உண்டாயிருக்கிறது. சிருஷ்டிப்பிலே எல்லாம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவராலே அன்றி ஒன்றும் உண்டாகவில்லை என்று சொல்லப்படுறது. அவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். இந்த புது சிருஷ்டிப்பிலும் எல்லாம் அவர் மூலமாய் தான் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆவி ஆத்மா சரீரத்துக்கான அத்தனை நன்மைகளும் அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே. துதிக்கிறோம் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னமாக இருக்கிறபடி ஆளும் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அனைத்தையும் எங்களுக்கு அருளி இருக்கிறேன். அதை குறித்த ஒரு வெளிப்பாட்டை இன்றைக்கு நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை, எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் எங்களுக்கு சொந்தம். மனக்கண்கள் இன்றைக்கு பிரகாசம் அடையட்டும், அதை காணட்டும், அதில் பூரிக்கட்டும், அதை விசுவாசிக்கட்டும், அதை எடுத்துக்கொள்ளட்டும்.
அப்பேற்பட்ட ஒரு வெளிப்பாட்டின் நேரமாக இது இருக்கட்டும். உமக்கு எல்லா கனம் மகிமை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். Today is December 1st, right? டிசம்பர் 1ஆம் தேதி இன்னைக்கு. In some of the traditional circles, it is called the first Sunday of Advent. I don't know if you're familiar with this. பாரம்பரிய சபைகளில் அந்த வருகையின் முதல் ஆராதனை முதல் ஞாயிற்றுக்கிழமை இது அப்படின்னு சொல்லுவாங்க. Advent simply means coming. அட்வென்ட்னா வருகைன்னு The அர்த்தம். coming of the Lord Jesus Christ. Speaking of Christmas Day. அதாவது கிறிஸ்மஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை அதை பற்றி சொல்லுகிற ஒரு வார்த்தை. And in these traditional churches, starting today, the first Sunday of Advent, they will start speaking about Christmas, relating to Christmas. They will choose texts that relate to Christmas and so on. ஆகவே பாரம்பரிய சபைகளில் இந்த வாரம் முதற்கொண்டு கிறிஸ்மஸ் இயேசுவினுடைய பிறப்பை குறித்த நற்செய்தியை போதிக்க ஆரம்பிப்பார்கள். The problem with many traditional churches is that there is no life in there. ஆனால் என்ன பிரச்சனை, நிறைய பாரம்பரிய சபைகளில் உயிர் இருக்காது, ஜீவன் இருக்காது. But this tradition of speaking about Christmas, I think, is good. ஆனால் கிறிஸ்மஸை பற்றியெல்லாம் பேசுகிறாங்களா, அது ரொம்ப நல்லது. The tradition was, started by people who had life in them. அதாவது இந்த பாரம்பரியம் யாரால துவங்கப்பட்டதுன்னா தங்களுக்குள்ளே ஜீவன் இருந்த ஆட்களால் துவங்கப்பட்டது. Because I think it's a good thing that these things like Christmas and Easter are celebrated every year. கிறிஸ்மஸ், ஈஸ்டர் போன்ற காரியங்களை ஒவ்வொரு வருஷமும் நாம் கொண்டாடுறது ரொம்ப நல்லது. Because even though we're supposed to be talking about Jesus and his death and resurrection all the time, yet this highlights Jesus and his birth. இயேசுவினுடைய பிறப்பு, மரணம், உயிர்ப்பு இதை குறித்தெல்லாம் நாம் எப்போதும் பேசிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் இந்த பண்டிகை காலங்களில் அதை பற்றி பேசும்போது அது கொஞ்சம் எடுத்து காட்டுது அது. And it forces us to reconsider, to take a second look, a third look, a 100th look again at who Jesus is, the significance of Jesus. Why is Jesus so special? Why is his birth so special and so on? எடுத்து காட்டுவது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட காலகட்டங்களில் இயேசுவினுடைய பிறப்பை குறித்து மற்ற காரியங்களை குறித்தெல்லாம் பேசும்போது இயேசு ஏன் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கா என்பதை திரும்ப 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 நம்முடைய உள்ளத்தில் ஆணித்தரமாக பாய்கிற விதத்தில் அது நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கு. Jesus lived only 33.5 years on this earth. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தது வெறும் 33.5 வருடங்கள். Yet he has become the most influential person in history. ஆனாலும் சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு செல்வாக்கு அல்லது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர்னா அது இயேசு தான். And Jesus is God to us and we worship him and so on. இயேசு நம்முடைய தேவனாய் இருக்கிறார், நாம் அவரை ஆராதிக்கிறோம். And yet sometimes if I ask you, well, what's so special about him, you might start thinking, ஆனாலும் இயேசு கிட்ட அவ்வளவு என்ன ஸ்பெஷல் விசேஷம் இருக்கு அப்படின்னு கேட்டா நீங்க ஒருவேளை யோசிக்க ஆரம்பிப்பீங்க. So in times like this, it's good to go to the Bible, go to the scriptures and see exactly what's so special about Jesus. இப்படிப்பட்ட நேரங்களில் இயேசு கிட்ட அப்படிதான் என்ன விசேஷமான தன்மை இருக்கு நம்ம கவனிக்கிறது ரொம்ப நல்லது. So in view of the Christmas season, I want to look at Hebrews chapter 1, the first 3-4 verses this morning. இந்த கிறிஸ்மஸ் மாதத்திலே எபிரேயர் 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை, முதல் 3 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். The book of Hebrews is quite stands out in the New Testament, you can say. இந்த புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த எபிரேய நிருபம் ரொம்ப ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு புத்தகம் சொல்லலாம். The whole theme of the book of Hebrews is the supremacy of Jesus. இந்த எபிரேய நிருபத்தினுடைய கருப்பொருளே எப்படி இயேசு எல்லாவற்றை விட சிறந்தவர், மேலானவர், அதுதான். That Jesus is greater, that Jesus is better, that Jesus is higher than anything else. வேற எந்த ஒரு காரியத்தை காட்டிலும் இயேசு உயர்ந்தவர், மேலானவர், சிறந்தவர், அதை சொல்லுகிற ஒரு புத்தகம். For example, in the first couple of chapters, the writer will show you that Jesus is better than the angels. He is better than any other creature, அதாவது heavenly being. முதல் 2 அதிகாரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இயேசுவானவர் தேவ தூதரை காட்டிலும் மேலானவர் என்று ஆசிரியர் சொல்லுகிறார். Then he'll go on, he'll tell you Jesus is better than the greatest prophets who were there, Moses and so on. பிறகு மோசே போன்ற மிகப்பெரிய தீர்க்கதரிசிகளா இருந்தாங்க இல்லையா, அவங்களை விட இயேசு மேலானவர் என்று சொல்வதை பார்க்கலாம். Then he'll say, Jesus was better than all the high priests of the Old Testament. பிறகு பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியர்களா இருந்தாங்களா, அவங்களை விட இயேசு மேலானவர் என்பதை குறித்து பார்க்கலாம். Then he'll come to the great chapter on faith, Hebrews chapter 11, and he will list all the great heroes of faith, but he will reserve Jesus for the last.
அப்புறம் இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாச வீரர்களின் பட்டியல், எல்லா விசுவாச வீரர்கள் பட்டியல் அங்க இருக்கும். கடைசியில இயேசுக்குன்னு ஒரு தனி இடத்தை வச்சிருப்பாங்க அங்க. He keeps taking Jesus higher and higher. எதுக்காகன்னு சொன்னா இயேசு எல்லாரை விட சிறந்தவர், மேலானவர் என்பதை The காண்பிப்பதற்காக. interesting thing about Hebrews is எபிரேயர்ல ஒரு சுவாரஸ்யமான காரியம் என்னன்னா, the situation of the audience. அந்த யாருக்கு எழுதப்பட்டதோ அந்த மக்கள் இருந்த சூழ்நிலை. These people are a Jewish audience. இவர்கள் யூத கிறிஸ்தவர்கள். And they've never seen the Jesus in person. They've believed in him, but they've never seen him. இவர்கள் இயேசுவை விசுவாசித்திருக்கிறார்கள், ஆனா இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்தபோது அவரை கண்டதில்லை. And they are facing intense persecution, the scholars say. வேத வல்லுநர் என்ன சொல்றாங்க, இந்த யூத கிறிஸ்தவர்கள் பயங்கரமான உபத்திரவத்தை அனுபவித்த நேரம் அது. From the Roman Empire, from their fellow Jews and so on. ரோம சாம்ராஜ்யம் ஒரு பக்கம் துன்பப்படுத்துச்சு, கூட இருந்த யூதர்கள் வேற துன்பப்படுத்தினாங்க. And so they are in severe problems. Really. பயங்கரமான பிரச்சனையில சிக்கி இருந்தார்கள். They are facing challenges left and right, எந்த பக்கமாதாலும் சவால்கள் அவங்களுக்கு. The Hebrews writer, the writer of this book, his solution is to lift up Jesus higher. இப்படி இவர்களுக்கு எழுதும்போது தான் அதுக்கு தீர்வாக இந்த எபிரேய ஆசிரியர் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி காட்டுகிறார். He doesn't directly address their problem. நேரடியாக அவங்களுடைய பிரச்சனையை பத்தி பேசல. He lifts up Jesus higher. இயேசுவை உயரமாய் உயர்த்துகிறார். This is how the Christian faces his problem. ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய பிரச்சனையை இப்படி தான் சந்திக்கிறான். We are all facing problems. நம்ம எல்லாரும் பிரச்சனையை சந்திக்கிறோம். If you think only you are facing problems and your problem is the greatest problem, you are mistaken. பிரச்சனை எனக்கு மட்டும் தான், என் பிரச்சனை மட்டும் தான் பெருசு அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா அதுதான் நீங்க செய்யறது ரொம்ப பெரிய தப்பு. You are thinking too highly of yourself, that means. அப்படி நினைக்கும் போது உங்களை பற்றி ரொம்ப உயர்வா நினைச்சுக்கிறீங்க நீங்க. The way the Christian is meant to deal with his problems and challenges is he first goes and takes a good look at his God. கிறிஸ்தவன் தன்னுடைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் எப்படி சமாளிக்கிறான்னா, முதலாவது போய் தன்னுடைய தேவனை அவன் நல்லா கவனிக்கிறான். And then he comes back and looks at his problem. அவரை நல்லா கவனிச்ச பிறகு பிரச்சனை கிட்ட வந்து பிரச்சனையை இப்ப கவனிக்கிறான். In light of his God. அதாவது அவனுடைய தேவனுடைய வெளிச்சத்திலே பிரச்சனையை பார்க்கிறான். So the writer of the book of Hebrews keeps lifting Jesus higher. Why? That is only going to help solve their problem. ஆகவே எபிரேய ஆசிரியர் இயேசுவை உயர்த்தி காட்டுகிறார். ஏன்னா அதுதான் இவனுடைய பிரச்சனையை தீர்க்க போகுது. And in these first 3 verses itself he introduces Jesus. இந்த முதல் 3 வசனங்களை இயேசு அறிமுகப்படுத்துறார் பாருங்க. And in that itself we see that Jesus is better, Jesus is greater, Jesus is higher than anything else. இந்த 3 வசனங்களே இயேசு வேற எதை காட்டிலும் யாரை காட்டிலும் உயர்ந்தவர், சிறந்தவர், மேலானவர் என்பது சொல்லப்படுகிறது. What is going on? Let's read the first 3 verses. முதல் 3 வசனங்களை வாசிப்போமே. God, who at various times and in various ways spoke in time past to the fathers by the prophets, has in these last days spoken to us by his Son, whom he has appointed heir of all things, through whom also he made the worlds, who being the brightness of his glory and the express image of his person, and upholding all things by the word of his power, when he had himself purged our sins, sat down at the right hand of the majesty on high. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். If you want a title for the sermons, it can simply be Jesus is better. இந்த பிரசங்கத்துக்கு தலைப்பு கேட்டிங்கன்னு சொன்னா இயேசு மேலானவர் அந்த தலைப்பு கொடுக்கலாம். And you fill the rest of the sentence. மீதி எல்லாம் நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம். Better than anything else. அதாவது மேலானவர்னா மற்ற எதை காட்டிலும் யாரை காட்டிலும். And that's what we're going to look at. How does the book of Hebrews show in these few verses that he's better? இந்த 3 வசனங்கள்ல எப்படி அவர் மேலானவர் என்பதை எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், அதான் பார்க்க போகிறோம் நாம. Basically what Hebrews is trying to say in these 3 verses is this. அடிப்படையில் இந்த 3 வசனங்கள் என்ன சொல்ல வருதுன்னா, that God shows himself more fully, more accurately and more climactically in Jesus than in anyone or anything else. தேவன் தம்மை வேறு யார் மூலமாகவோ அல்லது வேறு எதன் மூலமாக அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாகத்தான் தம்மை முழுமையாக மிக துல்லியமாக மிக உன்னதமான ஒரு விதத்திலே வெளிப்படுத்துகிறார். In Jesus we see God in all his fullness
in all his impeccability, his perfection, and in all his glory, you can say, the peak. அதாவது எப்படி சொல்லலாம், இயேசுவிலே தான் தேவனுடைய சிகரத்தை நாம் பார்க்கிறோம், அல்லது தேவனுடைய மகிமையை, தேவன் எப்பேற்பட்டவர் என்ற அந்த உச்ச நிலையை இயேசுவிலே நாம் பார்க்கலாம். Fullness, perfection, and climax or peak. அதாவது பூரணம், அவருடைய நிறைவு, பிறகு அவருடைய அந்த சிகர அல்லது உச்சி நிலை என்று சொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு நிலை. Let's get started with this. இது மூணுத்தையும் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். First let me say that it says verse 1, God spoke. God in various times and various ways spoke. பாருங்க, முதலாவது என்ன சொல்றாரு, பூர்வ காலங்களில் தேவன் பங்கு பங்காக வகை வகையாக பேசினார். God speaks. அதாவது தேவன் பேசுகிறார். You see, we cannot know God except God himself reveals himself to us. தேவனே நமக்கு தம்மை வெளிப்படுத்தினாலொழிய நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. Men are trying to know God here and there. மனிதர்கள் இங்கும் அங்குமாக கடவுளை அறிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். And some attempts are more successful, some are less. சிலர் அதில் வெற்றி அடைகிறார்கள் ஓரளவுக்கு, சிலர் அது கூட அடைவதில்லை. But the thing is, you cannot truly know God if you go and try to find God and learn about him. உண்மை என்னன்னா, நீங்க போய் கடவுளை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி எடுக்கும் போது அதை நீங்க உண்மையாகவே அல்லது முழுமையான விதத்தில் அவரை அறிந்து கொள்ள முடியாது. God has to take the initiative and reveal himself to us. தேவன் அவர்தான் முன் வந்து அவரை நமக்கு வெளிப்படுத்த வேணும். And the good news is that we have a God who likes to speak. இதுல நற்செய்தி என்னன்னா, நம்முடைய தேவன் பேச விரும்புகிற தேவன். You know, some people don't like to speak, you know. தெரியுமா உங்களுக்கு, சில பேர் பேச விரும்ப மாட்டாங்க. There may be some people like that here right now. இங்க கூட சிலர் இருக்கலாம், பேச விரும்ப மாட்டாங்க. There's nothing wrong in that. அப்படி இருக்குல்ல, அந்த தப்பும் இல்ல. But the only disadvantage with that is people won't get to know you if you're not willing to speak and communicate, right? என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நீங்க வாயை திறந்து பேசலன்னா நீங்க யார் எப்படிப்பட்ட ஆளுன்னு மக்களால தெரிஞ்சுக்க முடியாது. You know, there may be people you may, you know, in your school, in your college, in your church, wherever, you may see some people, they come and they go, you've seen them 10 years but you don't know anything about them. ஸ்கூல்லயோ காலேஜ்ல வேற எந்த இடத்துலயும் சரி, சில பேர் இருப்பாங்க 10 வருஷமாக தான் இருப்பாங்க, வந்து போவாங்க, ஆனா அவங்கள பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. They'll come quietly, ஏன்னா அமைதியா வருவாங்க. they'll be very good, ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. after the school or the college or the church finishes, they'll immediately leave. They won't speak to anyone. ஸ்கூலோ காலேஜோ அல்லது ஆலயமோ முடிஞ்ச பிறகு யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, போயினே இருப்பாங்க. We call that a reserved nature. இது என்ன சொல்றோம், அவர் ரொம்ப ரிசர்வ்டுன்னு சொல்றோம் இல்லையா? God is not reserved. தேவன் இப்படி ரிசர்வ்டு கிடையாது. No, he speaks. கிடையாது, அவர் பேசுகிறவர். If he never spoke, we would have never understood anything about him. அவர் மட்டும் பேசலன்னா அவர் குறித்து நமக்கு எதுவுமே விளங்கி இருக்காது. God is like one of those people who like to talk, you see. தேவன் யாருன்னா பேச விரும்புகிறவர். You know those kind of people? பேச விரும்புற ஆட்களை பார்த்திருக்கீங்க? They're always talking. அவங்க பேசினாங்கன்னா பேசினே இருப்பாங்க. And because they keep talking and they say so much, they tell you everything that's going on in their life. You know, they reveal so much to you and you get to know a lot about them. பாருங்க, அவங்க பேசிட்டே இருக்கனால, அதுவும் ரொம்ப பேசுறதுனால, அவங்க உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் அந்த பேச்சில வந்துட்டே இருக்கிறதுனால அவங்கள குறித்து நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். God is more like that kind of person. தேவன் ஏறக்குறைய அப்படிப்பட்ட ஒரு நபர். He talks, he speaks. அவர் பேசுகிறார். That's what the writer says here. இந்த எபிரேய ஆசிரியர் அதான் சொல்றாரு பாருங்க. At various times and in various ways God spoke. பங்கு பங்காக வகை வகையாக சொன்னா பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு விதமாக தேவன் பேசினார். In the past, கடந்த காலங்களிலே to the fathers, பிதாக்களிடம் பேசினார். What is he talking about? என்ன எதை பற்றி? He's talking about long time ago in the past, God speaking in the Old Testament to his great ancestors. அதாவது எபிரேய ஆசிரியர் எதை பற்றி சொல்றாருன்னா, பூர்வ காலங்களிலே, பூர்வமான நாட்களிலே நம்முடைய முற்பிதாக்களிடம் தேவன் பேசினாரே அந்த காரியங்களை பற்றி சொல்றாருங்க. What is he talking about? எதை பற்றி அவர் பேசுறார்? Well, you remember Abraham, Isaac and Jacob? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. Noah before him? அவங்களுக்கு முன்னாடி நோவா. God spoke to these people, you see. தேவன் இந்த ஆட்கள் கிட்ட எல்லாம் பேசினார். And you know, God gave mighty revelations to Abraham. தேவன் ஆபிரகாமுக்கு பலத்த வெளிப்பாடுகளை கொடுத்தார். To Jacob, யாக்கோபுக்கு. and then you think about Moses. அப்புறம் மோசே பற்றி யோசித்து பாருங்க. Think about the giving of the 10 commandments on Mount Sinai. சீனாய் மலையில 10 கட்டளைகளை கொடுத்தார், அதை யோசித்து பாருங்க.
There was fire and there was thunder and lightning, and it was a great display on Mount Sinai when the 10 commandments were given. சீனாய் மலையிலே 10 கட்டளை கொடுக்கப்பட்ட போது அங்க பாருங்க அக்கினிமயமா இருந்தது, மேகம் கார் இருள் அங்க சூழ்ந்திருந்தது, இப்படி எல்லாம் இருந்தது. The whole scene was one of the most glorious scenes you will ever see. அங்க இருந்த அந்த காட்சி நீங்க பார்க்கக்கூடிய மகிமையான ஒரு காட்சின்னு சொல்லலாம். And God himself with his own finger, we are told, wrote the commandments on tablets of stone and gave it to Moses. வேதம் சொல்லுகிறது தேவனே அவருடைய விரலாலே கற்பலகைகளை எழுதி அதை மோசேயிடம் கொடுத்தார். The law, it's the law, right? அதுதான் நியாயப்பிரமாணம். God spoke through the law, you know. நியாயப்பிரமாணத்தின் மூலமா தேவன் பேசினார். Today, you know, in light of the New Testament, we look at the law sometimes as a bad thing. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே நாம நியாயப்பிரமாணத்தை பார்க்கும்போது அது ஏதோ ஒரு மோசமானதுன்ற மாதிரி பார்க்கிறோம். But actually at that time not everybody had a law from God, you see. ஆனா அந்த காலகட்டத்திலே தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம் எல்லார்கிட்டயும் கிடையாது. Israel only had the law of God. இஸ்ரவேலர்கிட்ட மட்டும்தான் தேவனுடைய நியாயப்பிரமாணம். The surrounding nations did not know about God, did not know how to please God, did not know what this God wanted, and so on. சுற்றி இந்த மற்ற தேசங்களுக்கெல்லாம் இந்த தேவன் யார் என்பது தெரியாது, அவருடைய கட்டளை பிரமாணம் என்னன்னு தெரியாது, அவரை எப்படி பிரியப்படுத்துறதுன்னு கூட தெரியாது. They knew there is some God out there. அதாவது ஏதோ ஒரு கடவுள் இருக்கார் அப்படின்னு தெரியும். So they tried to treat everything as a God, sun, moon, the stars, the sea, everything, you know. ஏதோ ஒரு கடவுள் நினைக்கிறனால சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கடல் எல்லாத்தையும் கடவுள் ஆக்கிட்டாங்க. Even the animals. மிருகங்களை கடவுளாக்குனாங்க. And they tried to please every god that they thought is possible. எதெல்லாம் தெய்வம் அவங்க யோசிச்சாங்க எல்லாத்தையும் பிரியப்படுத்த முயற்சிச்சாங்க. But they did not know how exactly to please him. எப்படி சரியா அவரை பிரியப்படுத்தன்னு தெரியல. But the God of the Israelites told them about himself and gave them very clearly specified how they should please him. இஸ்ரவேலின் தேவன் எப்படி அவரை பிரியப்படுத்துவது என்பதை ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். The law reveals God actually. பாருங்க, இன்னும் சொல்ல போனா நியாயப்பிரமாணம் தேவனையே வெளிப்படுத்துகிறது. It reveals even his character, his nature. அவருடைய சுபாவம், அவருடைய குணாதிசயம் அதெல்லாம் வெளிப்படுத்துது. When he says, you know, things like don't lie, thou shalt not lie, commit falsehood. பொய் சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு சொல்றாரு இல்லையா? That reveals that this God is a God of truth. அதுவே எதை காட்டுது? இந்த தேவன் சத்தியத்தின் தேவன் என்பதை காட்டுகிறது. When he says things like don't boil a kid in its mother's milk, ஆட்டுக்குட்டி வெள்ளாட்டு அந்த தாயின் பாலிலே சமையல் பண்ணாதிருப்பாயகன்னு சொல்றாரு இல்லையா? That reveals that this God is a God of compassion. You know, he's saying at least you are eating the small goat, the kid, but do it decently. Don't boil it in its own mother's milk. அதுவே என்ன காட்டுன்னு சொன்னா, அந்த ஆட்டுக்குட்டி எடுத்து வெட்டி சாப்பிடுற ஆட்டை அந்த தாயின் பாலிலே சமைச்சு சாப்பிடாத, வேற விதமா செய்யன்னு ஒரு கண்ணிய தன்மையை அது வெளிப்படுத்துது. The law is the expression of the law giver. பாருங்க, அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர் அவரை வெளிப்படுத்தக்கூடியதா இருந்தது. When a new king or a new prime minister or chief minister comes, they enact laws, and that those laws actually express part of their nature and their character. If they are good, those laws will be good. If they are bad, you will have some bad laws coming out. ஒரு தேசத்துக்கு தலைவர் அல்லது ஒரு மாநிலத்துக்கு தலைவர் பொறுப்பு எடுக்கும்போது அவங்க சில சட்டதிட்டங்களை கொண்டு வராங்க. அந்த சட்டதிட்டங்கள் அவருடைய பிரதிபலிப்பா இருக்கு. அவங்க நல்லவங்களா இருக்கும்போது அவங்க கொண்டு வர சட்டதிட்டங்கள் ரொம்ப நல்லதா இருக்கும். அவங்க சரியில்லாதப்போ கொண்டு வர சட்டதிட்டங்களும் சரியில்லாம இருக்கும். So Mount Sinai, the 10 commandments, the law, the first 5 books of the Bible were some of the most glorious revelations of God. ஆகவே சீனாய் மலை, பிறகு வேதத்துடைய முதல் 5 புத்தகங்கள், தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம், இதெல்லாம் தேவனுடைய மகிமையான வெளிப்பாடுகள்னு சொல்லலாம் நாம. You know, why am I talking about this? ஏன் இத குறித்து நான் பேசுறேன்? You know, I'm trying to show you that Jesus is better. இயேசு மேலானவர், பெட்டர், அதை தான் காண்பிக்க விரும்புறேன் நான். Right? And the Hebrews writer is also trying to show you the same thing. எபிரேய ஆசிரியரும் அதே தான் செய்ய முயற்சிக்கிறார். And how does he do it? அதை எப்படி அவர் செய்கிறார்? He points to the greatest source of revelation before Jesus. இயேசுவுக்கு முன்னாடி வெளிப்படுத்தலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமா இருந்த காரியங்களை அவர் சுட்டி காண்பித்து சொல்லுகிறார். He's saying Jesus is better than anything else. இயேசு எல்லாவற்றை விட மேலானவர்னு சொல்றாரு. And to show you that in the best possible way, அதை சிறந்த முறையிலே நமக்கு காட்டுவதற்காக he's saying, okay, what's the best thing that you think reveals God? அவர் என்ன சொல்றார்? சரி, தேவனை ரொம்ப பெஸ்டான விதத்துல வெளிப்படுத்துதுன்னு சொல்றீங்களா? அது என்ன? The Old Testament, பழைய right? ஏற்பாடு. How God spoke through Moses to Abraham to Isaac and Jacob to Isaiah to Ezekiel. பழைய ஏற்பாட்டுல நீங்க சொல்றீங்க இல்லையா, தேவன் ஆபிரகாம் கிட்ட பேசினார், மோசே கிட்ட பேசினார், ஏசாயா கிட்ட பேசினார், எசேக்கியேல் கிட்ட பேசினார்னு.
Well, I'll show you that he's better than that itself. ஆனா என்ன சொல்றாரு, சரி அவங்ககிட்டலாம் பேசினாரு, ஆனா இயேசு அவங்களை விட மேலானவர் என்பதை காட்டுகிறேன்றாரு. You see, today what do you think of as the greatest source of revelation? இன்னைக்கு மிக சிறந்த ஒரு வெளிப்பாடு அப்படின்னு நீங்க என்னதை நினைக்கிறீங்க? Where do you think you can see God the most, you know? தேவனை ரொம்ப அற்புதமான அல்லது மிக சிறந்த விதத்துல எங்க காண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? Even if you look at mountains, rivers and valleys and oceans, you can just look at them and, you know, stand in awe and say, you know, how big, how great, how wonderful God is. இன்னைக்கு இந்த மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் ஆறுகளையும் சமுத்திரத்தையும் பார்க்கும்போது அப்படியே வாயை பொளந்து நிற்கிறோம். தேவன் எவ்வளவு மகத்துவமான தேவன், இவ்வளவு அழகா படைச்சிருக்காரு அப்படின்னு. In other words, you can know God to a certain extent just by looking at this natural scenery. இந்த இயற்கையில் உள்ள இந்த காரியங்களை பார்க்கும்போது தேவனை குறித்து ஓரளவு நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. Right, if you are looking at Niagara Falls, it's hard to say that this God is not a God of beauty. பாருங்க, நயாகரா நீர்வீழ்ச்சி நீங்க பார்க்கும்போது அதை பார்த்துட்டு நம்முடைய தேவன் அழகின் எல்லாவற்றையும் அழகாய் படைத்த ஒரு தேவன் அப்படின்னு நீங்க நம்பாம இருக்க முடியாது. If you are looking at this vast universe and how big it is, how vast it is, it's hard to say that this God is not almighty. அந்த சராசரங்களையும் பார்க்கும்போது இந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லாம இருக்க முடியாது. Not only the scenery, if you look at other people, sometimes you can know God through them itself. இயற்கை காட்சிகள் இல்ல, மற்ற ஜனங்களை பாருங்க, அவங்கள பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். If you look at a mother's love for her child, you know, you can see a little bit of God in that. பாருங்க, பிள்ளைகள் மீது தாய் வைத்திருக்க அன்பை பாருங்க, அங்க நீங்க தேவனை பார்க்கலாம். So God can be known in these little ways, you know, in many different ways. ஆகவே இப்படி பல்வேறு விதங்களிலே நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும். And the Hebrews writer doesn't point to scenery or a mother's love or something like that. எபிரேய ஆசிரியர் இயற்கை காட்சிகளை பாருங்க, தாயின் அன்பை பாருங்க, அதெல்லாம் சுட்டி காட்டல. He points to the greatest revelation of God, his previous words and acts in the Old Testament. அதாவது பழைய ஏற்பாட்டிலே ஏற்கனவே தேவன் பேசி இருக்கிற செய்திருக்கிற அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை பற்றி பேசுகிறார். He's going to point to Abraham, Isaac, Jacob, Moses, Daniel, Ezekiel, Isaiah and all these great people of the past. கடந்த காலத்துல வாழ்ந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, எசேக்கியேல் போன்ற இப்படிப்பட்ட தேவதாசர்களை சுட்டி காண்பிக்கிறார். And he's going to say all of them had some great revelations, but this is better. அது என்ன சொல்லுகிறார்? அது மூலமாக இவங்களாம் மாபெரும் வெளிப்பாடுகளை பெற்றவர்கள், ஆனா இவர் அவங்க எல்லாரை விட மேலானவர். To prove that Jesus is better than anything or anybody. எதுக்காகன்னு சொன்னா இயேசு எல்லாரை விட எல்லாவற்றை விட சிறந்தவர், மேலானவர் என்பதை நிரூபிக்க. We were talking about Moses and the 10 commandments, right? மோசே பற்றி 10 கட்டளைகளை பத்தி பேசணும் இல்லையா நம்ம? Think about it. Do you remember Moses asking God to show him his glory? Do you know that incident? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மோசே தேவன்கிட்ட கேட்டால நம்முடைய மகிமையை நான் பார்க்கணும் அப்படின்னு. This is found in Exodus 33. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்துல I'm just trying to give you some examples of some great places where God revealed himself in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே தேவன் தம்மை வெளிப்படுத்தின சில மாபெரும் சம்பவங்களை சுட்டி காட்டுறோம் பாருங்க. Moses says in Exodus 33 verse 18, Lord, please show me your glory. யாத்ராகமம் 33:18ல மோசே கேக்குறானே, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும் என்று. Glory means the full manifestation of God and who he is. மகிமை என்னன்னா அர்த்தம்? தேவனையும் அவர் யார் எப்படிப்பட்டவர் என்பதையும் குறித்த ஒரு முழுமையான வெளிப்பாடுன்னு சொல்லலாம். In other words, glory means Moses is saying, God, show me yourself in your full glory. அதாவது மோசே என்ன சொல்றான்? மகிமையை காட்டுன்னு சொன்னா, ஆண்டவரே உம்மை முழுமையான விதத்துல எனக்கு வெளிப்படுத்தி காட்டும் அப்படி. Like a flower blossoms and opens to full bloom, he's saying, Lord, show me how you will be in your full bloom. பாருங்க, ஒரு பூ அப்படியே மலர்ந்து அதோடைய முழுமையான நிலை எட்டும் போதுதான் அதோடைய மகிமைன்னு சொல்றோம் இல்லையா? அது போல அந்த மகிமையை எனக்கு காட்டு, உம்மை முழுமையான காட்டுன்றான். That means show me the fullness of your power, your might, your goodness, your love. All these things showed to me, Moses. முழுமைன்னு சொல்லும்போது என்ன சொல்லுகிறான்? உம்முடைய அன்பு, உம்முடைய மகத்துவம், உம்முடைய மகிமை, உம்முடைய காருண்யம், இவைகளுடைய முழுமையை நான் பார்க்கட்டும்ன்றான். And God tells him, கர்த்தர் சொல்றாரு பாருங்க அவனை பார்த்து, okay, in verse 20, 20ஆம் வசனம் பாருங்க. You cannot see my face, for no man shall see me and live. நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். And then he says in next verse, here is a place by me, you shall stand on the rock
So it shall be when my glory passes by that I will put you in the cleft of the rock and will cover you with my hand while I pass by. Then I will take away my hand. You shall see my back, but my face shall not be seen. இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பில் வைத்து நான் கடந்து போகும்போது என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். God says, Moses, if I show you my glory, you cannot even live, you'll die. ஆண்டவர் சொல்றார், மோசே என்னுடைய மகிமை உனக்கு காண்பிச்சேன்னா நான் உயிரோடு கூட இருக்க முடியாது. So I'm not going to show you my face. ஆகவே முகத்தை நான் காட்ட போறதில்லை. I'll show you my back. என்னுடைய பின்பக்கத்தை காட்டுறேன் அப்படி. What that means is I'm not going to show you my full glory, I'll show you some of it. அதுக்கு என்ன அர்த்தம்னா என்னுடைய முழு மகிமையை நான் காட்ட போறதில்லை, ஆனா ஓரளவு காண்பிக்கிறேன்றாரு. And then in the next chapter you see God showing him his glory. பிறகு அடுத்த அதிகாரத்திலே அந்த மகிமையை தேவன் காண்பிக்கிறத பார்க்கலாம். In verse 6, 6ஆம் வசனம் பாருங்க. 34:6. And the Lord passed before him and proclaimed, the Lord God, merciful and gracious, long-suffering and abounding in goodness and truth, keeping mercy for 1,000 generations, forgiving iniquity and transgression and sin, by no means clearing the guilty, visiting the iniquity of the fathers upon the children, and so on. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். அவர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளையிடத்திலும் பிள்ளையுடைய பிள்ளையிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். God said, you want to know my glory, you want to know me in my full bloom, here I am in almost my full bloom, he says. என்னுடைய முழு மகிமையை நீ பார்க்கணும் விரும்புறல, ஏறக்குறையது என்னுடைய முழு மகிமை இதுன்றாரு. I am a God who is merciful and gracious. நான் இரக்கமும் கிருபை நிறைந்த தேவன். I am a God who is long suffering, slow to anger, that means. நான் நீடிய சாந்தமும் மகா தயையும் உள்ள தேவன். I am a God who abounds in goodness, that is hesed, and truth. அதாவது மகா தயை அப்புறம் சத்தியம், மகா தயம் சத்தியம் உள்ள தேவன். And then he says, I keep hesed for 1,000 generations. அப்புறம் சொல்றார் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். Notice how he says, I'm first God says, I am not holy or something like that. No, I am merciful and gracious. That's the first thing he says. நான் பரிசுத்தர்னு சொல்ல எப்படி சொல்ல பாருங்க, இரக்கமும் கிருபையும் உள்ள தேவன். And then he says, I'm slow to anger. அப்புறம் நீடிய சாந்தனா கோபப்படுகிறதுக்கு தாமதிக்கிற தேவன். And then he says, I'm very good and very truthful, abounding in goodness and truth. அப்புறம் சொல்றார் நான் மிகவும் நல்ல தேவன், சத்தியம் உள்ள தேவன் அப்படின்றார். Then he says, keeping mercy for 1,000 generations. I keep mercy, love for 1,000 generations. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிற தேவன். And then he says, I forgive iniquity, transgression, sin. I forgive all of these things. அப்புறம் சொல்றான் அக்கிரமத்தை மீறுதலை பாவத்தை மன்னிக்கிறவர். Finally only he says, I will also not leave the guilty unpunished. கடைசியா தான் சொல்றாரு நான் குற்றவாளியை குற்றமற்றவனாக விட மாட்டேன். So Moses got to know some wonderful things about God. ஆகவே மோசே தேவனை குறித்து சில அற்புதமான காரியங்களை அறிந்து கொள்றார். God passed by him and Moses got to see God's mercy and grace and goodness and truth and his loving kindness which goes to 1,000 generations and so on. தேவன் அப்படி கடந்து போகிற போது தேவனுடைய இரக்கம் கிருபை நீதி சாந்தம் மகா தயை சத்தியம் எல்லாவற்றையும் 1000 தலைமுறைக்குள்ள இரக்கத்தை எல்லாம் அங்க பார்க்கறான். You cannot say this is an ordinary revelation. இது வந்து ஒரு சாதாரண வெளிப்பாடுன்னு சொல்ல முடியாது. Think about Joshua. யோசுவா பற்றி யோசித்து பாருங்க. The day before he went to battle with Jericho, எரிகோல போய் யுத்தம் பண்ணதுக்கு அந்த முந்தின நாள் the captain of the army of the Lord came, it says. கர்த்தருடைய சேனையுடைய தளபதி அங்க வந்தார்னு சொல்லுகிறது. Some people say that was actually Jesus coming to him in one sense. வேத வல்லுனர்கள் சொல்றாங்க ஒரு விதத்துல பார்த்தா இயேசுவே அங்க வந்தார் அப்படின்றாங்க. Think about Jacob where he wrestles with God himself. He encounters God like that. யாக்கோபு தேவனோடு போராடுறானா அதை யோசித்து பாருங்க. If you tell these men you did not know God fully, what do you expect? They would answer, no, we knew God very well, they would say. அவங்களெல்லாம் பார்த்து நீங்க தேவனை முழுமையா அறிந்து கொள்ளன்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல எங்களுக்கு தேவனை ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்வாங்க. Think about Isaiah. ஏசாயா பற்றி யோசித்து பாருங்க. Isaiah chapter 6, Isaiah sees a glorious vision in heaven. ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே பரலோக தரிசனத்தை பார்க்கறான் ஏசாயா. In the Isaiah chapter 6 starts like this, in the year that King Uzziah died, it says. ஏசாயா 6ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது? உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலேன்னு ஆரம்பிக்குது. That is the king of the local country where Isaiah is has died. That's what. அதாவது என்ன அர்த்தம்? ஏசாயா வாழ்ந்த அந்த நாட்டு ராஜா செத்துட்டான்னு அர்த்தம். In that same year Isaiah looks up and he sees another king seated on the throne with the train of his robe filling the temple. அதே வருஷத்துல தரிசனத்தை பார்க்கறான். அங்க பார்த்தா இன்னொரு ராஜா உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தோங்களால் தேவாலயம் நிறைந்திருக்கு.
And cherubim are crying, holy, 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 and singing, and he sees God enthroned there as a king. This king is dead, that king is alive and he's full of glory. சேராபீன்கள் அவர் பரிசுத்தர் 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 என்று அங்க சத்தமிடுகிறது. இங்க பார்க்கறான் அந்த ராஜா செத்து போயிட்டான். அங்க பார்த்தா உயிரோடு இருக்கிற ராஜா அங்க வீட்டு இருக்கிறார். Isaiah saw that even though this king is dead, the real king still is ruling, is still Lord. ஏசாயா அங்க என்ன பார்க்கறான்? இந்த ராஜா செத்துட்டாலும் உண்மையான ராஜா அங்க இருக்கிறார். அவர்தான் இன்றைக்கும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். And then Isaiah says, I am a sinful man, I cannot approach you, Lord, you are so full of glory. அப்புறம் ஏசாயா சொல்ல, ஆண்டவரே நான் பாவமுள்ள மனுஷன், நீர் மகிமையுள்ள தேவனா இருக்கிறீர், உம்மை நான் அணுகுவது எப்படி? And then God sends a cherubim to purify him, purify his sin literally. பிறகு அவனுடைய பாவத்திலிருந்து அவனை சுத்தமாக்க ஒரு சேருபனை தேவன் அனுப்புகிறார். And then God calls Isaiah and sends him out as a prophet to the nation. பிறகு ஏசாயாவை தேவன் அழைத்து அந்த தேசத்துக்கு தீர்க்கதரிசியாய் அனுப்புகிறார். If you tell Isaiah what do you know about God, he'll tell you, I saw this great revelation of God. ஏசாயா மாத்து தேவனை குறித்து உனக்கு என்ன தெரியும் கேட்டா என்ன சொல்லுவான்? நான் சொல்றேன் இந்த மாபெரும் ஒரு தரிசனத்தை வெளிப்பாட்டை நான் பெற்றேன்மா. Go read Ezekiel chapter 1. எசேக்கியேல் முதலாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. Ezekiel has one of the mind blowing revelations in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலேயே நம்முடைய மனதெல்லாம் ஒரு திகைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு வெளிப்பாடுகளை பெற்றவனா அது எசேக்கியேல் தான். Artists have tried to draw what Ezekiel saw in Ezekiel chapter 1 and they've struggled, they've confessed that it's too wonderful, it's too glorious, it's too bright, it just shines too much and so on. எசேக்கியேல் முதலாம் அதிகாரத்திலே அவன் கண்ட காரியங்களை இந்த ஓவியர்கள் வரையலான்னு பார்த்தா அவன் என்ன சொல்றாங்க? இதெல்லாம் முடியவே முடியாதுன்னா அந்த அளவுக்கு அற்புதமா அதிசயமா அவ்வளவு மகிமையா இருக்குன்றாங்க. Ezekiel sees like a heavenly chariot, which is flying with the dazzling jewels and flaming metal and so on, just unbelievable pictures. பாருங்க அந்த படம் எப்படி இருக்குன்னு சொன்னா பறக்கிற ஒரு ரதத்தை பார்க்கறான், அதனுடைய அங்க இருக்கிற அந்த ஆபரணங்களை பார்க்கறான், அதனுடைய ஜொலிப்பை பார்க்கறான், அது நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு. And he sees someone like God and someone like man, almost a vision of Jesus basically. பிறகு தேவனை போல ஒருத்தர் இருக்கிற மாதிரி தெரியுதுன்றான், அப்புறம் மனுஷகுமாரனுக்கு ஒப்பா ஒருத்தர் இருக்காருன்றான், ஏறக்குறைய இயேசு அங்க பார்க்கறான் பாருங்க. Think about the dreams given to Daniel and Joseph and so on, how God spoke to them in a dream and revealed himself in a dream. பிறகு தானியேலுக்கு யோசேப்புக்கெல்லாம் தேவன் சொப்பனத்துல பேசி தம்மை வெளிப்படுத்தினார். So many great mighty revelations. இப்பேற்பட்ட பலத்த வெளிப்பாடுகள்லாம் உண்டாயிற்று. Look at how the Hebrews writer deals with this. ஆனா எபிரேய ஆசிரியர் இதெல்லாம் எப்படி இத பற்றி என்ன சொல்றாருன்னு பாருங்க. He's comparing how God revealed himself in the Old Testament, which is the greatest revelation apart from Jesus, with Jesus. அதாவது வெளிப்பாடுன்னு சொன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்க அந்த வெளிப்பாடு அதுதான் அன்னைக்கு இருந்த உன்னதமான ஒரு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டை இயேசுவோடு கூட ஒப்பிடுகிறார். ஏன்னா இயேசு தான் இருக்கிறதுல வெளிப்பாட்டிலே உன்னதமான வெளிப்பாடு. Notice how he compares it. எப்படி ஒப்பிட்டு பேசுறாருன்னு பாருங்க. In the past God spoke to the fathers by the prophets. பூர்வ காலங்களில் தீர்க்கதரிசிகள் மூலமாய் தேவன் பிதாக்களோடு பேசினார். Through these guys we just mentioned, Moses and Isaiah and Ezekiel. சொன்னலையா மோசே, ஏசாயா, எசேக்கியேல் பல பேரை அவங்க மூலமா பேசினார். Now in these last days he has spoken to us by his son. இப்போ இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். So notice the comparison. ஆக இந்த எப்படி ஒப்பிடுகிறார்னு பாருங்க. In the past கடந்த காலத்துல versus now in these last days. Now கடந்த காலம் கடைசி நாட்கள். Then that time he spoke to the fathers in the past. கடந்த காலத்துல பிதாக்களோடு பேசினார். To these great men, Abraham, Isaac and Jacob, Moses and so on. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே போன்ற மாபெரும் தேவதாசர்களோடு பேசினார். Now he is speaking to us. இப்போ நம்மோடு பேசுகிறார். And then there's another point of comparison. The prophets, that is in the past God spoke through the prophets. இன்னொன்னு சொல்ல பாருங்க, கடந்த காலத்துல தீர்க்கதரிசிகள் மூலமாய் தேவன் பேசினார். Right, prophets were had a great role in Israel. Sometimes they were even kings respected them. தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பெரும் பங்காற்றினார்கள். ராஜாக்கள் கூட அவங்கள மதிச்சாங்க. Even the king had to obey the prophet. ராஜா கூட தீர்க்கதரிசி சொல்றத கேட்கணும். In that sense the prophet was higher than the king. அப்படி பாக்கும்போது ராஜாவை விட தீர்க்கதரிசி பெரியவனா இருந்தான். So God spoke in the past to the fathers by the prophets, through the prophets. ஆகவே தீர்க்கதரிசி மூலமாய் பிதாக்களோடு தேவன் கடந்த காலத்திலே பேசினார். But now in these last days God has spoken to us by his son. ஆனா இப்போ இந்த கடைசி நாட்களில் தேவன் தம்முடைய குமாரன் மூலமாய் நம்மோடு பேசி இருக்கிறார். The thing in the Greek New Testament, the way it comes out is like this. அது கிரேக்க மொழியில இது எப்படி வருதுன்னு சொன்னா
The verse does not start with God. How does the Tamil start in the verse? இந்த கடைசி நாட்களில். Yeah, or in these last days. The verse doesn't start like this. The verse starts at various times and in many ways. That's how it starts. முதல் வசனம் அப்படிதான், பூர்வ காலங்களில் பங்கு பங்காக. தமிழ் அப்படிதான் ஆரம்பிக்குது. That's exactly how the Greek is. கிரேக்க மொழியிலும் அப்படியே தான் இருக்கு பாருங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்கு. That's exactly the Greek. I was going to say that it means in times or in various ways, part by part. அதாவது பூர்வ காலங்களில் பங்கு பங்காக, வகை வகையாக. In the English it says various times and various ways. அதாவது ஆங்கிலத்திலே பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு விதங்களிலேன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? But if you go to some translations it will say in various different ways and in various parts. That is part by part, piece by piece. அதாவது சில ஆங்கில மொழிபெயர்ல எப்படி சொல்றதுன்னா, பல்வேறு விதங்களிலே வெளிப்படுத்தினாராம். எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, கொஞ்சம் கொஞ்சம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்தினார்னு சொல்லுது. That's how the book of Hebrews starts in the Greek. எபிரேய புத்தகம் கிரேக்க மொழியில அப்படி தான் ஆரம்பிக்குது. It says part by part in various ways God revealed himself to our fathers through the prophets. பூர்வ காலங்களிலே பல்வேறு விதங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய முற்பிதாக்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். But now he has spoken to us by, and then it says only one word, son. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். The thing I want you to notice there is, இங்க நீங்க என்ன கவனிக்கணும்னு விரும்புறேன்னா, in the past God spoke part by part. Here little bit to Moses, over there to Ezekiel little bit, over here to Isaiah little bit, over there to Daniel little bit of revelation scattered all across the Old Testament. பாருங்க, பங்கு பங்காக வகை வகையாகனா என்ன சொல்ல வராரு? ஆபிரகாம் மூலமா கொஞ்சம் வெளிப்படுத்தினார், எசேக்கியேல் மூலமா வெளிப்படுத்தினார், கொஞ்சம் ஏசாயா மூலமா கொஞ்சம் வெளிப்படுத்தினார், தானியேல் மூலமா கொஞ்சம் வெளிப்படுத்தினார். இதுதான் பங்கு பங்கா வகை வகையாகன்னு சொல்றாரு. And many times God spoke like that. அதுவும் பல நேரங்கள்ல தேவன் அப்படி பேசினாரு. Now he spoken to us, and then it just says one word, in a son. அப்புறம் எப்படி சொல்றாரு பாருங்க, இரண்டாவது வசனம் எப்படி வருதுன்னா, இப்போ குமாரன் மூலமாய் நம்மோடு பேசினார். The thing you should notice there is, here it was part by part, little bit here, little bit there. என்ன கவனிக்கணும்னா, அந்த காலத்துல வெளிப்பாடு வந்தப்போ பங்கு பங்கா வகை வகையா, அதாவது இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம்னு வந்திருந்தது. But here it is just one person, the son, and everything is in that. இங்க ஒரே ஒருவர் குமாரன், அவருக்குள்ளே அவர் மூலமா எல்லாமே அடங்கிடுச்சு. Everything before Jesus was a partial revelation. God revealed him partially here and there. இயேசுக்கு முன்னாடி வந்த வெளிப்பாடெல்லாம் எப்படின்னு சொன்னா, தேவன் கொஞ்சம் கொஞ்சமா தம்மை வெளிப்படுத்தினார், அவ்வளவுதான். Moses, as great as he was and as great a vision as he saw, he did not see the full revelation of God. மோசே ஒரு பெரிய தேவ மனுஷன் தான், ஒரு மாபெரும் வெளிப்பாட்டை அவன் கண்டவன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த முழுமையான வெளிப்பாட்டை மோசே பார்க்கவில்லை. But in his son God reveals himself fully. ஆனா குமாரனுக்குள் தேவன் தம்மை முழுமையாய் வெளிப்படுத்துகிறார். That is why I said fullness. ஆகவேதான் சொன்னேன் இல்லையா, அந்த முழுமை, not partially, பாதி இல்ல, but fully. All aspects of God are covered in the son. தேவன் என்னவா இருக்கிறாரோ அதை எல்லாம் முழுமையாக குமாரனிலே பார்க்கலாம். That is one thing, you see, fullness. பாருங்க, அது ஒரு காரியம், முழுமை. Also you need to notice there that in the past God spoke through his prophets. இன்னொரு காரியத்தை கவனிக்கணும், கடந்த காலத்துல தீர்க்கதரிசிகள் மூலமாய் தேவன் பேசினார். But here he is speaking through his own son. இங்க தம்முடைய சொந்த குமாரன் மூலமாய் பேசுகிறார். The son is greater than the prophet. அப்படின்னா தீர்க்கதரிசிகளை விட குமாரன் பெரியவர். Later, 3 chapters later in the book of Hebrews, he will compare Moses to Jesus. பின்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா, மோசேயை இயேசுவோடு கூட ஒப்பிட்டு இந்த ஆசிரியர் பேசுவார். And he will say, yes, Moses was perhaps the greatest prophet who ever lived. அங்க என்ன சொல்றாருன்னா, ஆமா, மோசே ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி தான். But there is no comparison between Moses and this person here. ஆனா மோசேக்கும் இயேசுவுக்கும் நம்ம ஒப்பிட்டு பேசவே முடியாத அளவுக்கு வித்தியாசம் Why இருக்கு. Moses was like a servant. He calls him a servant of God, but here you have a son. மோசே தேவனுடைய ஊழியன் அல்லது வேலைக்காரன் என்று அழைக்கப்பட்டான், ஆனா இவரோ குமாரன் அப்படின்றாரு. The son is infinitely greater than any of these people. ஆகவே எந்த ஒரு பணிவிடைக்காரனை காட்டிலும் குமாரன் வந்து மிக 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 மேலான விதத்திலே பெரியவர். So God shows himself to us fully through his son. That's the point here.
அது என்ன சொல்ல வர்றாருன்னா தேவன் தம்முடைய குமாரன் மூலமா தம்மை முழுமையா வெளிப்படுத்திட்டார் அப்படின்றார். Fully. முழுமையா. Holds nothing back. அவர் மூலமா எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டார். இன்னும் வெளிப்படுத்தாதுன்னு எதுவும் கிடையாது. Quickly just look in John chapter 1. யோவான் 1ஆம் அதிகாரம் போவோம். In John chapter 1, John is again trying to show how special Jesus is. யோவான் 1ஆம் அதிகாரத்துல இயேசு எவ்வளவு ஸ்பெஷல்னு யோவான் சொல்றாரு பாருங்க. And some people would think, maybe Jesus was born in this world in the manger in Bethlehem. That was his beginning. சில நினைக்கலாம் இயேசு பெத்லகேம்ல ஒரு மாட்டு தொழுவத்துல வந்து பிறந்தாருங்க, அதுதான் அவருடைய ஆரம்பம் அப்படின்னு. No. That is why in the other places the Bible says Jesus came into the world. Christ Jesus came into the world to save sinners. ஆகவே தான் மற்ற இடங்கள் என்ன வாசிக்கிறோம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துல வந்தாருன்னு சொல்லுது. We celebrate many birthdays, Gandhiji's birthday, your birthday, my birthday, every birthday we celebrate. But Jesus' birthday is not like this. பாருங்க, நாம நிறைய பிறந்த நாளை கொண்டாடுறோம். நம்முடைய தேசத்தந்தை காந்திஜியை பிறந்த நாளை கொண்டாடுறோம். உங்க பிறந்த நாள், என் பிறந்த நாள் கொண்டாடுறோம். No. இயேசுடைய பிறந்த நாள் அது வேற. Before his birthday Jesus had a beginning. பாருங்க, இயேசு அவர் பிறந்த நாளுக்கு முன்னாடியே அவருக்கு ஆரம்பம் இருந்தது. And John 1:1 says in the beginning was the word, and the word means Jesus. யோவான் 1:1 என்ன சொல்லுது, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் இயேசு. And the word was with God. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. And the word was God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. And then look in verse 14. 14 கவனிங்க. And the word became flesh and dwelt among us, and we beheld his glory, the glory as of the only begotten of the Father, full of grace and truth. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. He's saying this word, this Jesus who was from the beginning with God and was God himself, verse 1 says. ஒன்னாவது சொன்ன சொல்லுது, இயேசு ஆதியிலிருந்தே தேவனோட கூட இருக்கிறார், அவர்தான் தேவன் என்று சொல்லுகிறது. This word now became flesh, it says. இப்போ அந்த வார்த்தை தான் மாம்சமாயிற்று. And was dwelling, walking and moving among us, dwelling among us. நம்மத்தில வாசம் பண்ணினார், நம்மத்தில நடமாடினார் அப்படினு சொல்றாரு. And then notice the next line, we beheld his, we looked at his glory, we saw his glory. அடுத்த வாக்கியத்தை கவனிங்க, அவருடைய மகிமையை கண்டோம். Moses could not see the full glory. பாருங்க, மோசே முழு மகிமையை காண முடியல. But John is saying this word who was God himself became flesh and we looked at his glory. ஆனா யோவான் என்ன சொல்றான், அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ள வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். It was full of grace and truth. அது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்திருந்தது. He's trying to say, like never before God revealed himself fully through the person of Jesus. என்ன சொல்ல வருகிறார், இதுக்கு முன்ன இல்லாத விதத்திலே இயேசு கிறிஸ்து இவர் மூலமாக தேவன் தம்மை முழுமையாய் வெளிப்படுத்தி விட்டார். Okay, the next thing is after fullness I said perfection or impeccability. அதாவது முதல் காரியம் என்னன்னா, தேவன் தம்மை முழுமையாய் வெளிப்படுத்தினார். இரண்டாவது என்னன்னா, தேவன் தம்மை இயேசுவின் மூலமாக பூரணமாய் வெளிப்படுத்தி விட்டார். Perfection or impeccability. பூரணமாய். Look in verse 3. மூணாவது வசனத்தை கவனிங்க. Who being the brightness of his glory and the express image of his person. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமா அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து. The King James says express image of his person. பாருங்க, அவருடைய தன்மையின் சொரூபம் என்று தமிழ்ல வருகிறது. Anyway, in the let me say what it exactly means. அதனுடைய அர்த்தம், சரியான அர்த்தம் என்னன்னு சொல்ற பாருங்க. The ESV translation has it exactly right and in the clearest way, I think. அது ESV மொழிபெயர்ப்பு ரொம்ப துல்லியமா சரியான ஒரு மொழிபெயர்ப்பை கொடுக்குது. Exact imprint of his nature. அது எப்படின்னு சொன்னா, அவருடைய தன்மை என்னவோ அதை பிரிண்ட் எடுத்தா எப்படி வருமோ அதுதான் இயேசு என்று சொல்லுகிறது. Exact imprint of his nature. தேவனுடைய தன்மை, அவருடைய குணாதிசயம் தன்மை என்னவோ அதனுடைய ஒரு பிரிண்ட் தான் இயேசு. Like a seal, அச்சடையாளம். If you press a seal against its thing and you imprint the seal onto something else, the image that's on the seal falls on the paper, right? Exactly. If it's a good impression, it will fall exactly. ஒரு சீல் இருக்கு, அந்த சீலை ஒரு பேப்பர்ல போட்டீங்கன்னா அது நல்ல கரெக்டான சீலா இருக்கும்போது அந்த சீல்ல என்ன இருக்கோ அதுதான் அந்த பேப்பர்ல அப்படியே வரும். It's something like that, imprinted exactly. அப்போ இயேசு அது போல தான் பாருங்க, அந்த அச்சு அடையாளமா இருக்கிறார். That is, whatever God is, Jesus is exactly, no difference. அதாவது தேவன் என்னவோ இயேசுவும் அப்படியே தான் இருக்கிறார், எந்த வித்தியாசமும் கிடையாது.
You can know God through many other ways, through nature, through other people, through the Old Testament, through Moses and Elijah and the other great prophets. பல்வேறு விதங்களை தேவனை அறிந்து கொள்ளலாம். இயற்கையின் மூலமாக, தாயின் அன்பின் மூலமாக, மோசே மூலமாக, இது மூலமாக, மற்ற வெளிப்பாடு மூலமா தேவனை அறிந்து கொள்ளலாம். But nothing is so exact. That's the thing. ஆனா என்னன்னு சொன்னா, இயேசுவின் மூலமா இருக்கிற வெளிப்பாட்டை போல எதுவுமே அந்த அளவுக்கு நேர்த்தியா பூரணமா இல்லை. This is the exact impression, you see. இதுதான் சரியான அச்சடையாளம். You know, if you're studying for a big exam, imagine. 10th பப்ளிக் அல்ல 12th பப்ளிக் மாதிரி ஒரு பெரிய பரீட்சைக்கு நீங்க படிச்சிட்டு இருக்கீங்கன்னு வெச்சீங்க. And you know, you have all kinds of guides and all kinds of things that people give to say, well, you study this, and then if you know this well, you can write the exam well. You'll be prepared enough. நிறைய பேர் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க, கைடு எல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் நல்லா படிங்க, நல்லா படிச்சீங்கன்னா நல்லா எழுதலாம் அப்படின்னுவாங்க. Right? So you study this guide and another person is showing you some other guide and you mix everything, you try to take the best from each. இவர் இந்த கைடை கொடுக்குறாரு, இன்னொரு கைடை கொடுக்குறாரு. நீங்க பெஸ்ட்டை படிக்கணும்னு இதையும் படிக்கிறீங்க, அதையும் படிக்கிறீங்க, எல்லாம் படிக்கிறீங்க. And you are struggling, you know, because you have to do everything, take little bit from here and there, you see. அதுல ஒரு போராட்டம். என்ன இதுல இருந்து படிக்கணும், அதுல இருந்து படிக்கணுமே. Because you are not sure what will come exactly on the exam. பரீட்சையில கரெக்ட்டா என்ன வரணும் உங்களுக்கு தெரியாது. But imagine while you are struggling that the question paper becomes leaked. நீங்க இவ்ளோ போராடி படிக்கும்போது question paper அவுட் ஆயிடுது. Now what will happen to those guides? இப்போ அந்த கைடுகள் என்ன ஆகும்? You will put that aside and you will focus on the leaked paper, my friend. You're not going to go look at that again and think, no, I'll look at that also. கைடு எல்லாம் ஒதுக்கி வச்சிருவீங்க. பேப்பரை question paper கையில கிடைச்ச பிறகு எதுக்கு இதெல்லாம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்குது? That's the difference between Jesus and everything else. And the thing about it is this writer points to the Old Testament and he says that much of difference is there. அதாவது இயேசுவுக்கும் மற்றவங்களுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு. அதுவும் அந்த வித்தியாசத்தை எப்படி சுட்டி காண்பிக்கிறார்? பழைய ஏற்பாட்டையே சுட்டி காண்பிது. அதுக்கும் இயேசுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. He's saying you want to know who God is, you want to know your God. தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? நீங்க ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சுக்கணுமா? Knowing God is the greatest pursuit of every believer. பாருங்க, ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியம் என்ன? தேவனை அறிந்து கொள்கிற ஒரு முயற்சி தான் பெரிய காரியம். He's saying you want to know God. Well, here is the leaked question paper. You can know him exactly here in the person of his son. சொல்றாரு பாருங்க, இயேசுவை பாருங்க, அவர்தான் அவுட் ஆன क्वेश्चन பேப்பர் மாதிரி. கரெக்ட்டா தேவனை அறிந்து கொள்ளணும்னா இயேசுவை பார்த்து அறிந்து கொள்ளலாம்ன்றாரு. Exactly. கரெக்ட்டா அப்படியே துல்லியமா அறிந்துக்கலாம். See, this will solve a lot of problems for us. பாருங்க, இது நமக்கு நிறைய பிரச்சனையை தீர்த்து வச்சு. Because we read in the Bible, you know, the Bible is full of all kinds of things, you know. பைபிள்ல வாசிக்கும் போது நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல. People say, well, the Bible says that. You can show anything from the Bible if you really want, if you're really smart enough, you see. மக்கள் எதை கேட்டாலும் பைபிள்ல சொல்லுதுன்றாங்க. உண்மையா சரியான ஒரு புத்திசாலியா இருந்தா பைபிள்ல இருந்து என்ன வேணா காட்டலாம். They'll say, for example, what about the Old Testament? God told them to kill the Amalekites. பாருங்க, இப்போ என்ன சொல்லலாம்? பழைய ஏற்பாட்டுல அமலேக்கியர்லாம் கொல்லுங்கன்னு தேவன் சொன்னாரு. Man, woman and child. God is not a loving God, they will say. அங்க இருக்க ஆண் பெண் எல்லாரையும் சாகடி அப்படின்னா தேவன் அன்புள்ள தேவன் கிடையாது. Well, what should our response be to that? அப்போ இதுக்கு நாம என்ன மாறு உத்தரம் கொடுக்க முடியும்? We may not fully understand that passage, you see. அந்த பகுதியை வந்து முழுமையா நம்மால புரிஞ்சிக்க முடியாம இருக்கலாம். The best thing to do, the easiest thing to do is first go to Jesus. ஆகவே நீங்க செய்யக்கூடிய பெஸ்ட் ரொம்ப ஈஸியான காரியம் என்னன்னா முதல் இயேசு கிட்ட போங்க. Did Jesus go tell anybody to go kill man, woman and child? இயேசு யார்கிட்ட போய் சொன்னாரா இந்த ஆணை பெண்ணை குழந்தை எல்லாம் சாகடிங்கன்னு? Let me give you some examples about Jesus. இயேசு குறித்து சில உதாரணங்களை கொடுக்கிறேன் பாருங்க. The Bible says when you read the Gospels that Jesus was sinless. பாருங்க, வேதம் சொல்லுது சுவிசேஷங்களை வாசிக்கும்போது இயேசு பாவமற்றவராய் இருந்தார். Was holy. அவர் பரிசுத்தர். Right? Remember the case where the adulterous woman comes before him. Jesus says, let him who has no sin cast the first stone. அந்த பாவியான பெண்ணை இயேசுவிடம் கொண்டு வர்றாங்க. இயேசு என்ன சொல்றாரு? உங்களில் பாவம் இல்லாத முதலாவது அவன் மேல கல் எறியட்டும். And everybody left. Jesus was still there because he was sinless. He could cast the stone. எல்லாரும் போயிட்டாங்க. இயேசு மட்டும் அங்க இருந்தார். இவர்தான் பாவமற்றவர். இவர் கல் எறியலாம். Totally sinless, nothing to do with sin. பாவத்துக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. அப்பழுக்கற்றவர். Exactly like God. தேவன் எப்படியோ அப்படியே. But then he also has compassion. ஆனா அதே நேரத்துல அவரோட மனதுருக்கம் இருந்தது. He does not throw the stone upon அந்த கல்லை எடுத்து இவர் அடிக்கவே இல்லை. He has every right to.
அடிக்கக்கூடிய எல்லா உரிமையும் அவருக்கு இருந்தது. In fact, he'll be obeying the law if he does that, law of Moses. இன்னும் சொல்ல போனா அவர் கல் எடுத்து அடிச்சா மோசேயின் பிரமாணத்துக்கு அவர் கீழ்ப்படிக்கிறார். No, but the Gospels tell us that when he saw people, he was moved with compassion in his heart. That's how it says. He was moved with compassion. சுவிசேஷங்கள் என்ன சொல்லுது? அவர் ஜனங்களை பார்த்த உடனே மனது உருகுகிறார். Exactly like who? God. எப்படி இருக்கிறார் அவர்? தேவனை போலவே அப்படியே இருக்கிறார். If he is moved with compassion, then this God is also moved with compassion. அவர் மனதுருகிறார்னு சொன்னா அப்ப தேவனும் மனதுருகுகிறார். He shows his love. தம்முடைய அன்பை காட்டுறார் அவராங்க. At the same time, he's not just, some people like to portray Jesus only as he loves everyone, he does this and does that, and அதே நேரத்தில் சிலரை போல சிலர் இயேசுவை காட்டுறாங்க இல்லையா? இயேசுனாலுமே வெறும் அன்பு கூறுகிறார் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. No, but Jesus also shows righteous anger. You see that in certain places. சில இடங்களில் இயேசு தம்முடைய நீதியுள்ள கோபத்தையும் வெளிப்படுத்துகிறார். He's angry. He shows his wrath. தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துறார் பாருங்க. In the temple, when these people are to the money changers and the money lenders and so on. அந்த காசுக்காரங்களா இருக்காங்க இல்லையாங்க? Because they had turned the temple house of prayer into a den of thieves. They're trying to make money in the temple, instead of helping people to worship God. தேவாலயத்திலே ஜனங்க வந்து ஆராதிக்க அப்படிப்பட்ட ஒரு இடமா இருக்கணும், அதுக்கு தான் அவங்க இருக்காங்க. அதுக்கு பதிலா அத கல்லர் கோகையை ஆக்கிட்டாங்க ஜனங்க. So because of that, Jesus shows his anger upon the religious hypocrites, the Pharisees and these people. ஆகவே இந்த மத தலைவர்கள் பரிசேயர் சதுசேயர் போன்ற அப்படிப்பட்ட மீது இயேசு தம்முடைய கோபாக்கினை வெளிப்படுத்துகிறார். Jesus believes in hell. Did you know that? சொல்ல போனா இயேசு நரகத்தை நம்பினார். Some people don't like to look at this side of Jesus, சிலர் இயேசுனுடைய மறுபக்கத்தை பார்க்க விரும்புறது இல்ல. Only want to look at the love of Jesus. வெறும் இயேசுவின் அன்பை தான் பார்க்க விரும்புறாங்க. No, he believes. In fact, he taught about hell probably more than any other New Testament. இன்னும் சொல்ல போனா மற்ற எல்லாரை காட்டிலும் இயேசு தான் அதிகமா நரகத்தை பற்றி பேசுறாரு. So he believed in eternal punishment for sinners. ஆகவே பாவிகளா இருக்கும்போது அவங்களுக்கு நித்திய தண்டனை உண்டுன்னு இயேசு நம்புறார். But at the same time, he absolved you from that eternal punishment. He said, you don't have to go through it simply if you believe in me. That's all. ஆனா அதே நேரத்துல என்ன சொல்றாரு? என்ன நம்பு போதும். அப்ப அந்த நித்திய தண்டனைக்கு நீ போக வேண்டிய அவசியம் இல்லன்றார். He is exactly like God in every way. ஆகவே எல்லாவற்றிலும் பாத்தீங்கன்னா தேவனை போலவே இயேசு இருக்கிறார். In another place, there's a wonderful verse which says, him that cometh to me, I will in no wise cast out. ஒரு இடத்துல அருமையான ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்றார். John chapter 6 verse 37. யோவான் 6:37 பாருங்க. Him that comes to me, I will never, in no wise, King James says, that means in the Greek it comes out like never, I will never ever cast out. பாருங்க என்ன சொல்றாரு? என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. கிங் ஜேம்ஸ்ல எப்படி வரும்னு சொன்னா, நான் ஒரு காலம் புறம்பே தள்ளுவதில்லை. That's what you see in the Gospels. Jesus does not reject anybody. ஆகவே தான் பாருங்க சுவிசேஷங்கள் அதை தான் நம்ம பார்க்கணும். இயேசு யாரையும் வேணான்னு சொல்லவே இல்லை. Small sinner, big sinner, nothing. No matter who the person is, what he has done, what great crime, he does not reject anybody. பாருங்க இந்த சின்ன பாவி பெரிய பாவம் சின்ன பாவம் அதெல்லாம் கிடையாது. யார் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி யாரையுமே அவர் தள்ளவே இல்லை. Anybody who came with a sickness, he never rejected them. He always healed them and sent them. வியாதியோடு யார் வந்தாலும் நிராகரிக்கவே இல்லை. எப்போதுமே சுகமாக்கி தான் அனுப்பினார். Anybody who was suffering from demon possession, he always, drove out the demon. பாருங்க பிசாசின் பிடியில் யாராவது சிக்கி தவிச்சா எப்போதுமே பிசாசுகளை விரட்டி அவங்களை சுகமாக்கினார். He took in the worst sinners. மோசமான பாவிகளை ஏற்றுக்கொண்டார். On the cross, even the fellow next to him, he's coming to him that time only. Before that, he never came to him. He must have heard about this Jesus before that, right? பாருங்க சிலுவையில் சாகிற நேரத்தில் பாருங்க அங்க ஒரு கள்ளன் அவனையும் ஏற்றுக்கொண்டார். இதுக்கு முன்னாடி அவன் கண்டிப்பா இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இருக்கணும். If he had really wanted, even if he was in jail, he could have somehow got the word out and said, go find out if this Jesus will accept me. That time he could have said, சரியான ஆளா இருந்தா ஜெயில இருக்கும் போதே இயேசு கிட்ட ஆள் அனுப்பி எப்படியாவது ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவன் எதையாவது பண்ணி இருப்பான். No, he's waiting till the last possible minute on the cross and he's asking Jesus over there. சிலுவையிலே சாகிற கடைசி தருணத்துல இயேசு கிட்ட கேக்குறான் பாருங்க அவன். Can I come to you? Can I get saved? நம்மண்ட வர முடியுமா? நான் என்ன ரட்சிப்பீரா அப்படினு கேக்குறான். Him that cometh to me, I will never cast out. என்னிடத்தில் வருகிறவன் நான் ஒருபோதும் ஒரு காலும் புறம்பே தள்ளுவதில்லை. You can come to him no matter what condition, no matter how far away you've gone from him, he will still receive you. நீங்க யாரா இருந்தாலும் என்ன நிலைமையில இருந்தாலும் எவ்வளவு தூரம் அவரை விட்டு போயிருந்தாலும் இன்னைக்கும் இப்போதும் நீங்க அவர்கிட்ட வரலாம். Exactly like who?
God. பாருங்க, இதெல்லாம் எதை காட்டுகிறது? அவர் அப்படியே தேவனைப் போலவே இருக்கிறார். Some people think God is not so good, but Jesus is very good, you know. சில பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் வந்து அவ்வளோ நல்லவர் இல்லைங்க, ஆனா இயேசு ரொம்ப நல்லவர் அப்படின்றாங்க. No, no, no. கிடையாது. It's like, you know, identical twins. You know identical twins, right? பாருங்க, இது வந்து இந்த இரட்டைப்பிறவிகள் மாதிரி பாருங்க. They look exactly the same, இந்த இரட்டைப்பிறவிகள் பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்கறதுக்கு ஏறக்குறைய ஒன்று மாதிரியே இருப்பாங்க. right? Outside when you look, they're exactly the same. வெளியே பார்க்கும்போது ஏறக்குறைய ஒன்று மாதிரியே இருப்பாங்க. Their natures won't be the same if you notice, but ஆனா நல்லா கவனிங்க, ரெண்டு பேருடைய சுபாவம் ஒண்ணா இருக்காது. one person will be reserved, one other person will be very social sometimes. ஒருத்தர் ரொம்ப சகஜமா பழகுவாரு, பேசுவாரு, இன்னொருத்தர் அப்படி இருக்க மாட்டாரு. One person will be good in mathematics, another person may be good in history or something like English or something. ஒருத்தர் மேத்ஸ்ல ரொம்ப நல்லா இருப்பாரு, இன்னொருத்தர் ஹிஸ்டரி அல்ல இங்கிலீஷ் நல்லா பண்ணுவாரு. Jesus and God are in a way like identical twins. பாருங்க, இயேசுவும் தேவனும் ஒரு விதத்துல பார்த்தா இந்த இரட்டைப்பிறவிங்க மாதிரி. But the situation is a little different here. ஆனா இங்க சூழ்நிலை கொஞ்சம் வேற. On the outside they don't look the same. வெளியே பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தெரியாது. On the outside actually God is invisible, whereas you can see Jesus, he is visible. வெளியே பார்க்கும்போது எப்படின்னா தேவனை நீங்க பார்க்க முடியாது, ஏன்னா அவர் காணக்கூடாதவர். ஆனா இயேசுவை பார்க்கலாம், அவர் காணக்கூடியவர். But on the inside they are exactly the same. ஆனா உள்ள பார்க்கும்போது ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்காங்க. Exact imprint of God's nature Jesus is. தேவனுடைய சுபாவம் என்னவோ அவருடைய அச்சடையாளம் தான் இயேசு. Impeccability, he perfectly shows God to us. அது கொஞ்சம் கூட கடு அளவு கூட மாற்றம் இல்லாமல் தேவனை அப்படியே இயேசு பிரதிபலிக்கிறார். So if you have any doubts about God, ஆகவே தேவனை குறித்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகமா, the deciding factor is Jesus. அது தீர்மானிக்கக்கூடிய சக்தி தான் இயேசு. If you see in Jesus that this matter is different, that's how it is settled. You can't tell me some other verse in the Bible says like this. No. Jesus takes priority. அதாவது இந்த வசனத்துல தேவனை பற்றி இப்படி இருக்கு, ஆனா இயேசுவை பார்க்கும்போது தேவனை பற்றி இப்படி இருக்கு. ரெண்டுத்துல எது நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. இயேசுவை பார்த்தீங்கன்னா போதும், தேவனை நீங்க அங்க பார்க்கலாம். That's the simple way to know God. தேவனை அறிந்து கொள்ள எளிமையான விதம் வழி அதான். Of course, if you want to study it deeply, that does not mean that Old Testament was teaching something else and Jesus is teaching something else. That's not the meaning. ரொம்ப ஆழமா படிக்க விரும்புறது என்ன சொல்ல வரேன்னா, பழைய ஏற்பாடு தேவனை குறித்து ஏதோ ஒன்று போதிக்குது, இயேசு தேவனை குறித்து வேற ஒன்று போதிக்கிறான், அப்படி யோசிக்க கூடாது. What I'm saying is there are some things in the Bible that are hard to understand. என்ன சொல்ல வரேன்னா, வேதத்துல சில காரியங்கள் இருக்கு புரிந்து கொள்ள கடினமான காரியங்கள். If you look at the case of Job for example, it seems hard to understand why he went through so much suffering. யோபு பாருங்க, அவன் ஏன் அவ்வளவு பாடுகளிலூടെ கடந்து போனா புரிந்து கொள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு. There are many cases like that in the Bible. இப்படி பைபிள் நிறைய கேஸ் இருக்கு. But what I'm saying is here you have something that's very clear in Jesus. ஆனா இங்க இயேசுவிலே ரொம்ப தெள்ளந்தெளிவா ஒரு காரியம் இருக்கு, அத கவனிங்கன்றேன். So go with that. ஆகவே அவர் மூலமா என்ன வெளிப்படுது அதோட போய்டுங்க. That's where you'll find the perfect knowledge of God very easily. அங்கதான் தேவனை குறித்த அறிவை பூரணமாய் பெறலாம், ரொம்ப ஈஸியாவும் பெறலாம். So fullness, and then now we just saw perfection or flawlessly showing exactly who God is. ஆக முதலாவது முழுமையா பார்க்கலாம்னு சொன்னா, அடுத்தது பூரணமா பார்க்கலாம், எந்த அப்பழுக்கும் இல்லாம பூரணமா பார்க்கலாம். And finally the next one is climactically Jesus shows who God is. மூன்றாவது என்னன்னு சொன்னா, தேவனை இயேசு ரொம்ப ஒரு ஒரு சிகரம் எப்படியோ, ஒரு உன்னத நிலை எப்படியோ அப்படிப்பட்ட ஒரு விதத்திலே வெளிப்படுத்துகிறார். Climactically means Jesus is the peak of the revelation of who God is. அதாவது கிளைமேட்டிக்னா என்ன, தேவன் யார் என்பது குறித்த ஒரு வெளிப்பாடு, அந்த வெளிப்பாட்டின் சிகரமே இயேசுதான். Look in verse 3. மூணாவது வசனம் கவனிங்க. Who being the brightness of his glory. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். I just want to look at that brightness of his glory. அதாவது அந்த மகிமையின் பிரகாசம் இருக்கு, அதை தான் நான் கவனிக்க விரும்புறேன். And also along with that, notice in verse 2 it says in these last days. ரெண்டாம் வசனத்துல இந்த கடைசி நாட்களிலும் இருக்கு பாருங்க, அதையும் கவனிங்க. Let me try to explain in these last days. இந்த கடைசி நாட்கள் அதை முதல்ல விளக்குறேன் நான்.
You know, oftentimes we hear in TV and so on about last days, right? அடிக்கடி டிவில எல்லாம் அந்த கடைசி நாட்களை குறித்து நம்ம People are கேள்விப்பட்டோம். saying கடைசி நாட்கள், you know, last days you will have, they go to the book of Revelation and then they say, you know, world is going to end, all these type of things. You know what I'm கடைசி talking நாட்களை about? எடுத்துட்டு வெளிப்பாட்டுக்கு போவாங்க, அங்க போயிட்டு உலகம் முடிய போகுதுன்னுலாம் சொல்லுவாங்க அந்த கடைசி நாட்களை வச்சுட்டு. Right? You better repent, otherwise, you know, God is coming soon and you're going to go to hell, something like that. இயேசு சீக்கிரம் வருகிறார், நீங்க மறந்துறோம்னா நரகம் போய்டுவீங்க அப்படி. They will also say in the last days wars will happen here, over there, and they'll try to predict world events, and all these things are going on in TV all the time, you அது see. மட்டும் அந்த கடைசி நாட்களில் இங்க யுத்தம் வரும், பஞ்சம் வரும்னு பல காரியங்களை அப்படியே முன்னறிவிச்சுட்டே இருப்பாங்க. இந்த கடைசி நாட்கள்ன்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு That all stems from a misunderstanding of the word last days. இது எல்லாமே இந்த கடைசி நாட்கள் அந்த வார்த்தையை தப்பா புரிஞ்சுக்கிட்டனால வரக்கூடிய காரியங்கள். Let me tell you what last days means in the Bible. பைபிள்ல கடைசி நாட்கள்னா என்னன்னு சொல்றோம். Notice first it says here, in these last days. முதல்ல இத கவனிக்கணும். இந்த கடைசி நாட்கள்னு சொல்லுது. That means the writer believed that he was already living in the last days. அப்படினா அந்த ஆசிரியர் என்ன நம்புறார்? அவரே ஏற்கனவே கடைசி நாட்கள்ல வாழுகிறதா நம்புறார். Was he like one of these people you see on TV who says, you know, it's going to happen tomorrow, end of the world is happening, and they're wrong, you know, they predict and they're wrong sometimes. பாருங்க, இது உலகத்துல முடிவு வந்துருச்சு, இன்னைக்கு முடியும், நாளைக்கு முடியும்னு எல்லாம் சொல்றாங்களே டிவில, அதெல்லாம் தப்பு பாருங்க. No, when he says in these last days, here's the Bible meaning of in these last days. இந்த கடைசி நாட்கள் எபிரேய ஆசிரியர் சொல்லும்போது பைபிளுடைய அர்த்தம் என்னன்னு சொல்றேன் பாருங்க. You see, according to the Bible, the whole period of time is divided into two. வேதத்தின்படி பாத்தீங்கன்னு சொன்னா காலம் ரெண்டா பிரிக்கப்பட்டிருக்கு. Before Jesus and after Jesus. எப்படின்னா இயேசுவுக்கு முன்னால, இயேசுவுக்கு பின்னால. Everything before Jesus, if you read in the Old Testament, many times you will see predictions about the last days. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா இயேசுவுக்கு முன்னாடி இருந்த வசனங்கள் எல்லாமே கடைசி நாட்களை குறித்து நிறைய காரியங்கள் சொல்றத பார்க்கலாம். You will read in the book of Daniel how things will happen in the last days and so on. தானியேல் புத்தகத்தை வாசிக்கணும்னா கடைசி நாட்கள்ல காரியங்கள் எப்படி சம்பவிக்கும்னு நீங்க வாசிக்கலாம். Even in the book of Isaiah. ஏசாயாவுல வாசிக்கலாம். And what they will talk about is how God will change everything in the last days. அதாவது அவங்க என்ன வாசிக்கலாம்? தேவன் எப்படி கடைசி நாட்கள்ல எல்லாவற்றையும் மாற்றுவார். How God will redeem the world. தேவன் எப்படி இந்த உலகத்தை மீட்டெடுப்பார். How God will, you know, make the world like how it was in the beginning and so on. தேவன் ஆதியிலே இந்த உலகம் எப்படி இருந்ததோ அது போல எப்படி ஆக்குவார். And then you have Jesus coming, right? அதன் பிறகு இயேசு வருகிறதை பார்க்கலாம். After Jesus, if you look in the New Testament, all the authors are talking as though they are already in the last days. இயேசுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா எழுதுகிற எல்லா ஆசிரியர்களும் ஏற்கனவே அந்த கடைசி நாட்கள்ல அவங்க இருக்கிறத போல தான் எழுதுறாங்க. The meaning of it is, after Jesus, it's last days. That's all. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா இயேசுக்கு பிறகு கடைசி நாட்கள் ஆரம்பிச்சாச்சு, அவ்வளவுதான். The last days have begun with Jesus and they will be brought to consummation at the end in his second coming. பாருங்க, இந்த கடைசி நாட்கள் இயேசு வந்த உடனே ஆரம்பித்து விட்டது. அவருடைய இரண்டாவது வருகையில தான் அது முடியும். So you can say the first days are between creation and Jesus. First days are between creation and Jesus. ஆகவே இந்த earlier days. ஆரம்ப நாட்கள்னு சொன்னா அது இது சொல்லலாம். சிருஷ்டிப்புல இருந்து இயேசு வரைக்கும் அந்த ஆரம்ப நாள். Last days are between Jesus' first coming and Jesus' second coming. கடைசி நாட்கள் எதை குறிக்குது? இயேசுவுடைய முதலாம் வருகைக்கும் இரண்டாவது வருகைக்கும் இடையே உள்ள நாட்கள். It does not mean the world is going to end very soon or something like that. அப்படினு சொன்னா உலகம் ரொம்ப சீக்கிரத்துல முடிஞ்சிரும் அப்படி எல்லாம் கிடையாது. It may end soon, it may not end soon. அது சீக்கிரத்துல முடியலாம், முடியாமலும் போகலாம். That information is not for you and me. அந்த தகவல் உங்களுக்கும் எனக்கும் கிடையாது. These people on TV are wasting their time, you see. டிவில இருக்க ஆட்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. The thing about the last days is when Jesus came into this world on Christmas Day, everything changed. Something happened. You see, God entered the world and changed it forever. இந்த கடைசி நாட்கள குறித்த காரியம் என்னன்னு சொன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு இயேசுவிலே தேவன் இந்த உலகத்துல காலடி எடுத்து வைத்தார், வெச்சு எல்லாத்தையும் மாத்திட்டார். It was the beginning of change. அதுதான் மாற்றத்தின் ஆரம்பம். When he died and rose again, something better happened. அவர் மரித்து உயிர்த்தெழுந்தாரு, அப்போ மேலான ஒரு காரியம் நடந்துச்சு. That is when you can say maybe the new creation began. அப்பதான் அந்த புதிய சிருஷ்டிப்பு ஆரம்பமாயிற்றேனலாம். Yes, it will be brought to a great climax at the end when he returns again. முடிவிலே அவர் திரும்ப வரும்போது இதெல்லாம் ஒரு உச்சக்கட்டத்துக்கு வந்து ஒரு முடிவு காணப்படும். But we are living in the last days. ஆனா இப்போ நாம கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And in these last days God has spoken
to us through his son. பாருங்க, இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் தேவன் நம்மோடு பேசி So இருக்கிறார். just the last days shows us that the son is the climactic revelation of God. ஆகவே இந்த கடைசி நாட்களில் என்ன காண்பிக்குதுன்னு சொன்னா, இந்த குமாரன் தான் தேவன் ஒரு குமாரன் மூலமாக தான் ஒரு உச்சமான ஒரு வெளிப்பாட்டை தேவன் நமக்கு In other தந்திருக்கிறார். words, God created the world, something bad happened, and then everything was looking forward to what God will do in the last days. அதாவது தேவன் சிருஷ்டித்தார், ஏதோ தப்பு நடந்துடுச்சு, அதன் பிறகு எல்லாமே கடைசி நாட்கள்ல என்ன நடக்க போகுதுன்னு அதே பார்த்துட்டு இருக்கு. And now it has happened, the writer is saying. இப்போ ஆசிரியர் சொல்றாரு, அந்த கடைசி நாள் நடந்துடுச்சு. For him it's already happened. God has spoken to us through his son in these last days. அவரை பொறுத்த வரைக்கும் நடந்துடுச்சு. ஏன்னா இந்த கடைசி நாட்கள் தேவன் நம்மோடு கூட குமாரன் மூலமா பேசிட்டார். So in that sense, Jesus is the climax, you may say, is the peak. Everything was moving toward him from the beginning, and he is the peak. அப்படி பார்க்கும்போது ஆரம்பத்துல இருந்து எல்லாமே இயேசுவை நோக்கி நகருது அப்படின்னு சொன்னா, இயேசு தான் அந்த மலை சிகரம் அல்லது உச்சி அப்படின்னு சொல்லலாம். The other phrase I want you to notice is in verse 3. இன்னொரு காரியம் 3ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க. That Jesus is the brightness of God's glory. அதுதான் இயேசு தேவனுடைய மகிமையின் பிரகாசம் என்பது. Who being the brightness of his glory. அவருடைய மகிமையின் பிரகாசமா அவர் இருக்கிறார். That is brightness of God's glory. Jesus is the brightness of God's glory. இயேசு தேவனுடைய மகிமையின் பிரகாசம். Now this is picture language really. பாருங்க, இது வந்து ஒரு He's trying to paint a picture before your eyes. கண்ணுக்கு முன்னாடி ஒரு படம் தீட்ட விரும்புறார் அவர். So you have to imagine a little bit. ஆக கொஞ்சம் நாம கற்பனை பண்ணணும். God's glory, what is God's glory? தேவனுடைய மகிமைனா என்ன? God's glory is the full manifestation of God's attributes. பாருங்க, தேவனுடைய மகிமை என்பது தேவன் யார் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்த முழுமையான ஒரு வெளிப்பாடு. That is the full manifestation of his power, righteousness, love and anger and everything, including அவருடைய அன்பு, அவருடைய கோபம், கோபாக்கினை, பிறருடைய இரக்கம், கிருபை, இவை எல்லாவற்றுடைய முழுமையான வெளிப்பாடு. That is a flower not in its full glory is fully bloomed. If it's not in its full glory, it's a little bit, not fully bloomed. It's about to bloom. ஒரு மலர் முழுமையா மலர்ந்திருக்கும் போது தான் அதோடைய முழு மகிமை வெளிப்படுது இல்லையா? முழுமையா மலரலனா அது முழு மகிமை வெளிப்படல. God's glory is when you can see his power, his might, his love, his goodness, his all his attributes, his anger in its full glory, in its full blossom. தேவனுடைய மகிமைன்னு சொல்லும்போது அது எப்படி சொல்லலாம்? அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், தயவு, அவருடைய கோபம், அவருடைய நீதி, இது எல்லாமே பூரணமாய் மலர்ந்து இருக்கும்போது அத மகிமைன்னு சொல்லலாம். Here it says Jesus is the brightness of God's glory. இங்க எப்படி சொல்லுது பாருங்க, இயேசு தேவனுடைய மகிமையின் பிரகாசம். Now think about that a minute. கொஞ்சம் அதை யோசித்து பாருங்க. God's glory itself is a very great term. பாருங்க, மகிமை, தேவ மகிமைன்றது அதுவே ஒரு பெரிய விஷயம், வார்த்தை அது. For example, Paul says the glory of the riches and all that, words like that. சொல்ல மகிமையின் ஐஸ்வர்யம் எல்லாம் சொல்றாரு இல்லையா? That means he's trying to say glorious riches, that சொன்னா மகிமையின் ஐஸ்வர்யங்கள்னு சொல்ல வராரு. Riches in its full blossom, that's what he's trying to say. அந்த ஐஸ்வர்யம் இப்ப முழுமையா மலர்ந்து இருக்கு அப்படின்றாரு. So glory itself means that it's something great, okay? மகிமைன்ற வார்த்தையே அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் நமக்கு சொல்லுகிறது. Brightness of glory means that is another level. மகிமையின் பிரகாசம் சொல்லும்போது அந்த லெவலே வேற. What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? It's like saying the brightness of the sun's glory. இது எப்படின்னு சொன்னா அந்த சூரிய பிரகாசத்தினுடைய, சூரிய மகிமையினுடைய பிரகாசம் சொல்லலாம். See, sometimes the sun is there and it's not so glorious, right? It's not fully shining and so on. Clouds are hiding part of it, but we can see that the sun is there. சூரியன் இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போது மேகங்கள்லாம் மூடிட்டு இருக்கு, அதே முழு மகிமை அங்க வெளிப்பட முடியாம இருக்கு, right? But then sometimes you feel like the sun, nothing is obstructing it. You see the sun fully shining forth in all its glory. ஆனா சில நேரத்துல பார்க்கலாம், எந்த மேகமும் சூரியனை மறைக்காம சூரியனுடைய முழு மகிமையை நீங்க பார்க்கலாம். Here the writer is saying Jesus is not just God's glory, but the brightness of that glory. பாருங்க, இங்க ஆசிரியர் என்ன சொல்றாரு? இயேசு தேவனுடைய மகிமைன்னு சொல்லல, மாறாக அந்த மகிமையினுடைய பிரகாசம் என்றாரு. The thing is, glory is already bright. பாருங்க, மகிமைனாலுமே ஏற்கனவே அது பிரகாசமா தான் இருக்கு. Can you picture glory being dark? மகிமைனா அதுக்கு இருட்டா இருக்கும், கார்கள் போல இருக்கும், ஏதாவது யோசிக்க முடியுதா உங்களால? No, glory by necessity is already bright, shining forth. மகிமைனாலே அது ஜொலிக்கிறத பார்க்கலாம், நல்ல பிரகாசமா இருக்கிறத பார்க்கலாம். He is trying to say Jesus is that peak
in that glory. If you see the glory and there's one or two places where it's shining the highest and the best, that's Jesus. அது என் மகிமையின் பிரகாசம் என்ன சொல்ல வருகிறார்? ஏற்கனவே தேவன் அவ்வளவு பிரகாசமா இருக்காரு. அதுல நீங்க ஒரு சிகரம், ஒரு உச்சியை பார்க்கணும்னா இயேசுவை பார்க்கலாம் அப்படின்றாரு. In other words, he is the brightest part of God's glory. அது தேவனுடைய மகிமையின் பிரகாசமான ஒரு தன்மை இருக்கணும், அது இயேசு தான். The splendor of it, you may say. அவருடைய ஒரு மகத்துவம், பிரமாண்டம். I'll give you some examples. சில உதாரணங்களை கொடுக்கிறேன் பாருங்க. You know, you can see God's love revealed throughout the Bible in various places. வேதம் முழுக்க பல்வேறு இடங்களிலே தேவனுடைய அன்பை வெளிப்பட்டிருக்கிறது நீங்க பார்க்கலாம். But Jesus takes the teaching about love to its peak, really. ஆனா அன்பு குறித்த போதனையில இயேசு அந்த உச்சிக்கு கொண்டு போயிடுறாரு பாருங்க. Before that they said love your neighbor as yourself, you know. முன்னாடி என்ன சொன்னாங்க? உன்னை போல பிறனை நேசினாங்க. Jesus is coming and saying love your enemy. இயேசு என்ன சொல்றாரு? உன்னுடைய சத்துருக்களை சிநேகின்றாரு. Do good to them that hate you, he's saying. உன்னை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய். Pray for them who persecute you, he உன்னை says. துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுன்றாரு. On the cross he's hanging there suffering and he's forgiving the sins of the people who are oppressing him, the Roman soldiers who are beating him. சிலுவையில வேதனையோடு தொங்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவரை அடித்து உதைத்த ரோம போர்ச்சவளை மன்னிக்கணும்னு ஜெபம் பண்றாரு. He takes the revelation of God's love to its peak. பாருங்க, தேவனுடைய அன்பை குறித்த வெளிப்பாட்டை அந்த உச்சி நிலைக்கு கொண்டு போயிடுறாரு. The peak can also be seen on the cross where he is loving us, his enemies, and dying for us, you see. அந்த உச்சத்தை சிலுவையிலும் பார்க்கலாம் பாருங்க. அவருடைய எதிரிகள் நமக்காக அங்க அவர் மரிக்கிறார். If you take another thing like the wrath of God, opposite. தேவ இதுக்கு அன்புக்கு எதிரானது தேவ கோபாக்கினை. Even the wrath of God is seen in Jesus. More than anywhere else in its peak it's seen in Jesus. தேவ கோபாக்கினியை மற்ற இடங்களை காட்டிலும் இயேசுவில் அதனுடைய உச்ச நிலையில பார்க்கலாம் நீங்க. For the cross is where you see the wrath of God in its absolute full glory, you may say, in its peak. சிலுவையில தான் தேவ கோபாக்கினியுடைய அந்த பீக்க உச்ச நிலையை நீங்க பார்க்கலாம். In other places you see God's wrath on certain people for the bad things they did and so on, little bit. சில இடங்கள்ல தேவனுடைய கோபாக்கினியை பார்க்கலாம். யாராவது தப்பு செஞ்சிருப்பாங்க, கொஞ்சம் அந்த கோபத்தை வெளிப்படுத்துவார். But the peak of it is poured out on his son. ஆனா தேவ கோபத்தினுடைய உச்ச நிலை அத குமாரன் மீது அவர் கொட்டினாரு, அங்க பார்க்கலாம். The might, the power of God, தேவனுடைய மகத்துவம், வல்லமை, even that the peak is seen in Jesus only. அதனுடைய உச்ச நிலையை கூட நீங்க இயேசுவில பார்க்கலாம். On the cross again I would say. மறுபடியும் சொல்றேன், சிலுவையில பார்க்கலாம். The power of God to win people's hearts that you see nowhere else but the cross. மக்களுடைய உள்ளங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த வல்லமையை வேற எங்கேயும் பார்க்க முடியாது, சிலுவையில தான் பார்க்க முடியும். Teaching about things like faith even. உதாரணத்துக்கு விசுவாசத்தை குறித்து போதிக்கிறோம் இல்லையா, அது கூட. You know, before that we see in the Old Testament great heroes of faith. அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் நிறைய விசுவாச வீரர்களை பார்க்கிறோம். And then we come to the New Testament and we see people with great faith that like the centurion. பிறகு புதிய ஏற்பாட்டில் நூற்றுக்கு அதிபதி போல விசுவாச வீரர்களை பார்க்கிறோம். Right, the centurion said, Jesus, if you simply say one word, that's enough. My servant will be healed. நூற்றுக்கு அதிபதி என்ன சொன்னா? இயேசுவே நீர் ஒரு வார்த்தை சொல்லணும் போதும், என் வேலைக்காரன் சுகமாயிடுவான். The centurion says, I have soldiers under me and when I say one word, when I say go, that's enough for the job to be done. They go and they finish the job. நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்லலாம்? எனக்கு கீழ்ப்பட்டுகிற போர்ச்செயர் உண்டு, போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், வேலை முடிஞ்சிரும்ன்றான். Right? சரியா? And then he says, Jesus, I know that you also have power over sicknesses which are under you, like the soldiers are under me. Sicknesses are under you, and if you say one word, go, they will go. என்ன சொல்றான் அவன்? இயேசுவே, போர்ச்சவர் எனக்கு கீழே இருக்கிறாங்க, போறாங்க. அதே போல இந்த வியாதி உமக்கு கீழே இருக்கு, நீர் ஒரு வார்த்தை போன்னு சொன்னா வியாதி போய்டும்ன்றான். And Jesus calls that great faith. இயேசு அத பெரிய விசுவாசம் அப்படின்றார். But you know, that's not the greatest faith. பாருங்க, அது கூட பெரிய விசுவாசம் கிடையாது. Jesus only shows us where the greatest faith is in Mark chapter 11 with the fig tree and the mountain passage. விசுவாசம் எங்க இருக்குன்னு இயேசுவே காட்டுறார் பாருங்க. மார்க் 11 அத்திமரம் சம்பவம் இருக்குல்ல, அங்க தான் காட்டுகிறார். The centurion said, Jesus, if you say one word, go, it will go. நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்லலாம்? இயேசுவே நீர் ஒரு வார்த்தை போன்னு சொன்னா போய்டும். But Jesus tells Peter, forget me. If you say, Peter, one word, it will go. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? பேதுரு கிட்ட, பேதுரு என்னை விடு, நீ போனா போய்டும்ன்றாரு. That is another level. இந்த லெவல்ல வேற. See, everything, the peak is to be found in Jesus. எல்லாத்துக்கும் அந்த சிகரம்னு பாத்தீங்கன்னா அது இயேசுவில பார்க்கலாம். Jesus is the climax of it all. இயேசு தான் எல்லாவற்றினுடைய உச்ச நிலை. It's like a mountain peak, you know, everything below that is below the peak, right? பாருங்க, ஒரு சிகரம்னு எடுத்துட்டீங்கன்னா சிகரம் தான் உயர்ந்த நிலை,
மற்ற எல்லாமே அது கீழே தான். He is above all and he brings everything to completion. இயேசு எல்லாவற்றுக்கும் மேல இருக்கிறார், எல்லாமே அவரிலே வந்து நிறைவடைகிறது. There are many other things we could point out, like the Old Testament sacrifices which Jesus brings to completion. இதுபோல இன்னும் பல காரியங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டு பலிகள், இயேசு அது எல்லாவற்றையும் ஒரு நிறைவுக்கு கொண்டு வருகிறார். If you go on and read the book of Hebrews, you will see how Jesus is better, greater, higher than anything else. தொடர்ந்து எபிரேயர் புத்தகத்தை வாசிங்கன்னா இயேசு எப்படி உயர்ந்தவர், சிறந்தவர், மேலானவர்னு பார்த்துட்டே போகலாம். Why did I say all this? ஏன் இதெல்லாம் நான் சொன்னேன்? Because we have to understand that there is nothing better or higher than knowing Jesus. ஏன்னா இயேசுவை அறிந்து கொள்வதை விட உயர்ந்த சிறந்த காரியம் வேறு எதுவுமே கிடையாது. Paul said it like this: I consider everything a loss for the sake of knowing the surpassing, for the sake of knowing Christ Jesus my Lord. கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக மற்ற எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்றார் பவுல். Everything else before Jesus pales in comparison. பாருங்க, இயேசுக்கு முன்னாடி வச்சு பார்க்கும்போது மற்றதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாத அளவுக்கு இருக்கு. I would encourage you to go read the Gospels once again this Christmas season and to read it with the sense that Jesus reveals God more fully, more accurately, exactly, and more climactically, more, brings everything to a peak, to a climax than anything else. He shows us who God is. இயேசு கிறிஸ்து தேவனை முழுமையாக பூரணமாக ஒரு மிக உயர்ந்த மேன்மையான உன்னதமான விதத்தில் வெளிப்படுத்துகிறார் என்ற இப்படிப்பட்ட ஒரு அறிவோடு கூட இந்த கிறிஸ்மஸ் காலகட்டத்தில் இந்த சுவிசேஷங்களை நீங்கள் மறுபடியும் வாசித்து பார்க்க வேண்டும் என்று நான் உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். And know your God better. அப்போ உங்கள் தேவனை நீங்கள் இன்னும் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். The question paper has been leaked. Just look at that. That's all. கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு. அந்த கொஸ்டின் பேப்பரை பாருங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தான் இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான். கரெக்டாக சொன்னாங்க இல்லையா? பைபிள் எப்படி இருக்குதே, அப்படி இருக்குதே, கடவுள் கெட்டவர் மாதிரி தெரியுதே எப்படி பார்த்தா? இல்லை இயேசுவை பார்க்கணும். உடனே இங்கே தான் முழுமையான பிக்சர் இருக்குது, துல்லியமான பிக்சர் இங்கே தான் இருக்குது. மீதியெல்லாம் கொஞ்சம் அறகுறையாக இருக்குது, அப்படி இப்படின்னு இருக்குது. இயேசுவில் தான் கம்ப்ளீட்டாக இருக்குது, அது ஃபுல்லாக இருக்குது. இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்த்தா எல்லாம் சரியாக போயிடும். இயேசு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் எப்படின்றது நல்லா விளங்கிடுது. ஏன்னா சிம்பிளான ஒரு சொல்யூஷன் பாருங்கள். எவ்வளோ கேள்விகள், 1000 கேள்விகள் நிறைய பேருக்கு போட்டு மண்டையை உடச்சிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சொன்ன மாதிரி பேசாமல் சுவிசேஷத்துங்களை வாசித்து பாருங்கள். நிருபங்கள்லாம் இந்த சுவிசேஷத்தினுடைய விளக்கங்கள் தான். இது வாசித்து பாருங்கள். இயேசு எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள், க்ளீனாக தெரியும் என்ன வெளிப்படுத்துகிறார். எங்கள் தாத்தா இந்த பிரசங்கத்தை கேட்டிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். என்னுடைய தாத்தா ஜீவனுக்கு கொள்ளு தாத்தா, எங்கள் அம்மாவுடைய அப்பா சொல்கிறேன். கடைசி நாள்னு சொல்லிட்டு எல்லோரையும் பள்ளிக்கூடம் போகாமல் நிறுத்திட்டார் பிள்ளைகளெல்லாம். அவர் மெடிக்கல் டாக்டர் பாருங்கள், அவர் நல்லா படித்தவர், மெடிக்கல் டாக்டர். அவர் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் போகலான்னு நிறுத்திட்டார். ஏன்னா கடைசி நாள் இயேசு சீக்கிரம் வர போகிறார், எதுக்கு வீணா ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படின்னு. எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பாருங்கள். நிறைய முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் கூட அப்படி பண்ணாங்க. நிறைய பேர் வேலைக்கு போகாமல் வீட்டில் கொண்டுட்டாங்க. பேசாமல் இயேசு சீக்கிரம் வர்றார், இப்போ போய் வேலையில் போய் என்னத்தை பண்ண போகிற, நீ சம்பாரிச்சு என்ன ஆக போகுது அப்படின்ட்டு பேசாமல் விட்டாங்க. கடைசி நாள் அப்போவே ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியல. அதனால் இதோ இன்றைக்கி நாளைக்குன்னு அப்படின்னு இருந்துடக்கூடாது. இன்னும் ஒரு 1000 வருஷம் இருக்க போகிறது போல் சில நேரத்தில் யோசிக்கணும். அதே நேரத்தில் இன்றைக்கி முடிகிற மாதிரியும் யோசிக்கணும். 2 பக்கமும் இருக்கணும். முட்டாள்தனமான தீர்மானங்கள் இருக்கக்கூடாது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம். இந்த நல்ல சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை கொண்டு முழுமையாக துல்லியமாக எல்லாவற்றை காட்டிலும் மிகவும் உயர்ந்த விதத்திலே உண்மையே நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர். எங்களோடு பேசிவிட்டீர், முழுமையாய் பேசிவிட்டீர், வெளிப்படுத்தி விட்டீர். உண்மை நாங்கள் அறிந்து கொள்ளலாம், சந்தேகத்துக்கு இடமில்லாத விதத்தில் நிச்சயமாக அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு
ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. இயேசுவின் மூலம் அறிந்து கொள்ளட்டும் உம்முடைய மகிமையை, உம்முடைய அன்பை, உம்முடைய கிருபையை, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய நன்மைகளை, உம்முடைய எல்லாவற்றையும் கர்த்தாவே அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறோம். அது அவருடைய உள்ளத்திலே தைரியத்தையும் விசுவாசத்தையும் கர்த்தாவே வெற்றியும் உண்டாகட்டும். வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே தேவனை குறித்த அறிவு பெருகட்டும். ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று எழுதியிருக்கிறதே. எல்லாரும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.